இப்போ அண்ணா நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்து கண்ணீர் வடிக்கிறார். அண்ணாட கண்ணீருக்கான காரணம் வந்து கவலை. என்னென்னா இப்போ எத்தனை பேர் குடிச்சு வரைச்சி 60 வயசு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவரே கவலைன்னா என்ன பிள்ளைகளை நல்லா வச்சுருக்கணும். அந்த கனவு வீணா போச்சு. அடே டிராக்டருக்கு முன்னுக்கு மட்டும் ஏசி இருக்குன்னு சீட்டுகளுக்கு நீ சும்மா யோகா கேட்க இல்லை. இப்போ அந்த பட்டா அந்த மகேந்திராக்கெல்லாம் இருக்குல்ல முன்னுக்கு, அதே மாதிரி டிராக்டருக்கும் இருக்குன்னு கேட்குறேன். அழிஞ்சா நிற்குது. நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். இல்லாட்டி இப்போ ஒரு பெட்ரோல் செட்டு போயிருக்கோம் போத்தில் உண்டு. பரவாயில்ல, அதுவும் ஒரு நட்காரியம் தானே வந்துச்சுன்னா. இப்போ என்ன பிரச்சனைடாங்கடா, இப்போ பொஸ் வந்து அடித்தவர் என்னென்னா ஜெஃப்னா சைட் வந்து ஹெல்ப்பிங்கை நிப்பாட்டி போட்டு பட்டிக்குள்ளே வாங்க, இல்லாட்டி இங்கே வன்னிப்பாக்கம் வாங்க உண்டு. இப்போ பிறகு பொஸ் கேட்டார். அப்போ அவ போகலாம் தானே வேலைக்கு, எத்தனை வயசுன்னு கேட்க. அப்போ நான் நீ கொஞ்சம் வயசுன்னு சொன்னாலும் சிக்கலானே. அப்போ நான் சொன்னேன் 3 பிள்ளைகளண்டா அப்படி 40க்கு மேலான் இருக்குமெண்டு. வெள்ளை மொழியிலே புண்ணு ஆக்கிடுதாம அந்த புண்ணை க்ளீன் பண்ணி அந்த சாப்போட அப்படி சேர்த்து உரிச்சு விடாமன்னு சொல்லி நீங்கள் நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளாங்க. இது என்ன மாதிரி தொத்துற நோயாம என்ன விளக்கமோ? என்னன்னா என்ன தொத்து மாமோ நோய் என்ன விளக்கமோ? இல்லை உங்களுக்கு தொத்திட்டு புரியுங்களா? சி நான் பயப்படியெல்லாம் கேட்குறேன். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறீங்களோ நீங்கள்? இல்லை தொத்து நோய் இல்லை. இப்போ நாங்கள் சும்மா சனலை நடத்தினா பிறகு அது வந்து எங்கடையண்டு இல்லைக்கா. வெளிநாட்டிலேருந்து தான் ஆக்கள் காசெல்லாம் அனுப்புகிற சொல்கிறேன். அப்போ எங்கட இப்போ பொஸ் இருக்கிறார் தானே. அப்போ அந்த இடத்துக்கு இப்போ கொஞ்ச நாளாக எல்லாம் பொய்யும் உருட்டுவலாம் எல்லாரும். அதால் பெரிய குழப்பம். இப்போ என்ன பெண்ணையே கலைச்சி விட்ற மணிக்குது அந்த ஆள். அப்படி அன்னைக்கு உண்மையில உள்ளாங்கிற கிடாப்போ அக்கா இதோ விடு பொறுங்க பாருங்க. பாட்டு நின்று போடுதோ? பாட்டு மாறுது போட. 7 ஜென்மம் 6 ஜென்மத்துக்கு மாறுது போட. பொறுங்க வாரண்டாக்கா. அப்போ பித்தளை இருக்கிற வாப்பு பார்த்து நுரையீரலில் இந்த சளியில் போய் புகை படிஞ்சிட்டு மாஸ்க் போட்டு அப்படி செய்யணும். இவர் அப்படி ஒன்றும் செய்யலை. படிஞ்சோடனே இவர் முட்டுத்தானேண்டு மூச்சலுக்களுக்கு இருந்து பிறகு இல்லாமல் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் கொண்டே ப்ரைவேட்டாக செக் பண்ணாங்க ஆதம் டாக்டர். அவர் சொன்னார் ஒரு நுரையீரல் முட்டா செயலில் வந்துட்டுது. எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்க தான் ட்ரை பண்ணுறாக்கா. ஒரு சில நேரங்கள் பிழைச்சி போகலாம். இப்போ அண்ணா இது ஸ்மோக் பண்ணிங்களா? எதுவும் இல்லையா? நான் வெத்தில வாக்கே சாப்பிட்றேன். வெத்தில வாக்கே சாப்பிட்றேன். இல்லை குடி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்து தொழிலே இதாக இருந்த மனுஷனுக்கு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இரவிர வணித்து உள்ள மாட்டார். அழுதன்ற பேர் நான் கண்டாலும் காணாத மாதிரி திரிவேன். ஏன்டா கடவுள் இருக்கிறே தானே, கடவுளை முறையே தான் நடக்க போதுண்டு. அப்போ சட்டிவானாளிக்கு அன்றைக்கே வேறு என்ன பக்கத்தில் 4 தான் நின்றவர். அப்போ நிமிந்து பார்க்குறது என்னென்ன எப்படி டாக்டர் சொன்னால் சொல்லட்டும் டாக்டர் ஆண்டர் இருக்கிற தானே. குடிவரி இல்லாமல் இருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற குடும்பத்துக்கான உழைக்கு போய் வந்திருக்கிறேன். அன்றைக்குள்ளே இது நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றுண்ணே. அப்போ கண்டிப்பாக அண்ணாக்கு நாங்கள் உதவி செய்யணும். ஏன்னா அவர் கண்ணீர் வடிக்கிற அன்றைக்குள்ளே நிறைய வேதனை இருக்கும். என்ன 10-11 வருஷம் விரும்பி உங்களுக்கு திருமணம் செஞ்சு எத்தனையோ எதிர்பார்ப்போடு இருக்கக்குள்ளே இப்படி படுக்கையில் படுத்து இந்த எலும்பி நடக்கக்கூடிய எல்லாமேன்னு சொல்லிக்குள்ள அது நிறைய மனவேதனை தானே. அவங்க வந்து இப்போ எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறது இல்லையாக்கா. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறது இல்லை. சரி தான், ஒரு 10,000 அனுப்பி போட்டு நான் 10,000 அனுப்பி நான் தான்டா இதை கொண்டே கொடு அப்படின்லாம் கேட்க போகிறது. ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த அடிப்படை நோக்கம் என்ன, அவற்றை மனசை ஒரு மகிழ்விக்க செய்யணும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 அந்த அம்மா வந்து ஒரு வயது போன அம்மா மேபி அவன் ஒரு பென்ஷன் சம்பளத்தில் எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை நகுலேஸ்வரத்துக்கு போகிற வழியெலாம் நிற்கிறோம். எதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கவிதாஸ் தம்பிக்கு வந்துட்டு ஒரு அக்காவரால் வந்து நீண்ட நாட்களாக வந்துட்டு உதவி கோரி வந்துட்டு கால் பண்ணி கொண்டு வந்திருக்கா. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கீரிமலை பகுதியிலேருந்து. அப்போ வந்து இன்றைக்கி கவிதாஸ் சொல்லிச்சுது அண்ணாவருக்கா முடிஞ்சால் அந்த அக்கா போயிட்டு பார்ப்போம், பாவம் டெய்லி கால் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ வந்து அக்காவோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அவர் வந்து அந்த ஏதோ ஒரு வெண்கலம் ஏதோ இருக்கிற வேலையோ சம்திங் ஏதோ பார்த்த இடத்துல அந்த சுவாசம் வந்துட்டு அவர்கிட்ட நுரையீரலை தாக்கி நுரையீரல் ரெண்டும் வந்துட்டு சிறிதாகின ஒரு நிலைமையில் வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு செய்ய முடியாத நிலைமையில் வந்துட்டு வீட்டை இருக்காராம். ஸோ அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு வந்துட்டு 15 வயசோ எதுவாம் வந்து 3 பேருமே வந்து படிக்கிறாங்களாம். சரி நான் இப்போ நாங்கள் வந்துட்டு நேரடியாக அக்காண்ட வீட்டை போயிட்டு பார்க்கலாம் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி மேலே வந்துட்டு இதென்றாலும் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன சொல்கிறேன் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் எல்லாருமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக பொய் சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இது உண்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் வந்துட்டு போகிறோம். ஓகே, அப்போ போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டால் ஒரு 3 பேர் நடந்து போனாங்க. லைட்டாக வெக்கமரை வந்துட்டு நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டோம். என்னடா கிருஷ்ணா உனக்கெல்லாம் வெக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன நாங்கள் பெரும்பாலும் தனியாக இருந்து கதைப்போம் அண்ட் வந்துட்டு ஒரு வீட்டை இருந்து கதைப்போம். சரி, பெட்ரோல் முடிஞ்சு மெல்லாம் தெல்லிப்பழ சேஷனாக பார்க்கல அது காட்டோ கால படம் முடிஞ்சு ஆள்கிட்ட படம் முடிஞ்சு சரி இந்த முடிஞ்சு படம் முடிஞ்சு நின்றுட்டு அதுதான் முடிச்சுட்டு போய் பார்ப்போம். என்ன வீட்டில் வாங்கி கொடுப்போம். என்னென்றால் ஸோ வந்து போயிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அக்காவிட்ட போகலாம். அதுக்கு முன்னே இந்த படம் முடிஞ்சுன்றப்பா அதில் பக்கத்து செட் இருக்கணுமாடா. ஆ சரியில்லை, நம்ம வர வீடியோவில் வர காட்டி படம் முடிஞ்சோன்னு சொல்லி தான் அப்புறம் எங்களை எல்லாம் பேசி தட்டுவாங்கட்டாப்பா. ஐயா இருக்க போய்ப்பா பார்த்து நாங்கள் வாங்கி தான் கொடுக்குவோம். தாமரை பூமி இருக்கு சுந்தர பூமி ஏசி இருக்கா கொண்டே காட்டுவோம்டாப்பா. பெட்ரோல் போதோழி ஏசி வருது இல்லை ஏதோ கலட்டி தர கொண்டே காட்ட மாட்டியோ? ஆ அடே டிராக்டருக்கு முன்னுக்கு மட்டும் ஏசி இருக்குன்னு கேட்கறாலுமே சீட்டு கீழே நீ சும்மா யோகா கேட்க இல்லை. இப்போ அந்த பட்டா அந்த மகேந்திராக்கெல்லாம் இருக்குல்ல முன்னுக்கு, அதே மாதிரி டிராக்டருக்கும் இருக்குன்னு கேட்குறேன். அழிஞ்சா நிற்கிது. ஐயா என்ன பெட்ரோலில் நிற்கிறியோ? அப்போ ஆனால் வந்த வரத்தை பார்த்தா பெட்ரோல் முடிஞ்ச கிடந்தது. அப்படியா? நாங்கள் அதில் இருந்து சும்மா வீடியோ ஒன்று காய்ச்சோன்னாங்க. அப்போ உங்களோட பைக் போனதை பார்த்து சொன்னாங்க சரி ஆள் நிற்க போகுது இல்லையாண்டு பார்த்தா நீங்கள் நின்றுட்டியல். அப்போ யாரும் நிற்கிறாங்களோ தெரியா உதவிக்கன்னு சொல்லி போட்டு வந்து வாங்கி தருவாங்க. அப்போ நிற்குதா பெட்ரோல்? அப்போ என்ன ஹாபெட் அடைக்குது உள்ளதா? அடைக்குதுன்னு ஓகே பாருங்க உண்டு. சரியா வாரம் போய்த்தா. ஓகே ஓகே. நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். இல்லாட்டி இப்போ ஒரு பெட்ரோல் செட்டு போயிருக்கோம் போத்தில் உண்டு. பரவாயில்ல, அதுவும் ஒரு நட்காரியம் தானே. எங்கட வாழ்க்கை அப்படியே ரோட்டில் போகுதுரா நவிதாஸ். காலத்தோட கல்யாணத்தை காட்டிடுறோம்டா. இல்லை நடக்கிற விஷயம் கதைங்க நான் ஆண்டு வார்த்தேன் தலைவசந்த மாதிரி நடக்கிற விஷயமாக கேட்க சொல்லுங்க உண்டு பொறுங்கடா. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கல்யாணம் கட்டி காட்டுறேன்டா. நல்ல வீடியோ ஒன்று ஓட பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறேன் நான். சரி சரி லொக்கேஷன் அதே இல்லை கதையில் விட்டு எதுக்கிட்டே அது எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. ஓ பைக் கொண்டு வருது. உச்சிக்கு அடிச்சா போல கண்ணுக்குள்ள அடி. இதுதான் ரோடு போல கிரவுண்டுக்குள்ள ஒரு ரோடு. இதுதான்டா கோயில் வைர கோயில். இதுதான் ரோடு. என்ன சரி கிரவுண்டு கார்டு வர போகுது. இதுதான் ரோடு. அண்ணே அந்த வைர கோயில் இதுதானே வைர கோயில். ஓகே அந்த அளவு பெரிய இயக்கமாக இருக்கும். இது என்னடா அதை மட்டும் கட்டு போகிறாங்க. ஓ ஹலோ நீ அடுத்தாடா பான்ச பண்ணா தாரடா பணி. நீ கொஞ்சம் சும்மா இருடாப்பா. ஹலோ ஓமாக்கா அந்த உங்களோட வீட்டை வந்து அந்த கிரவுண்டுக்கு நடுவால் வர ரோட்டாலே வரணும். வந்தால் அப்படியே உண்டு நேர போகுது உண்டு வலது பக்கம் போகுதல்லோ. இல்லை எனக்கு என்னடா அந்த ரோட்டுகள் தெரியும். நாங்கள் முதல்ல அதுக்குள்ள ஒரு ஃபேமிலியை சந்திச்சுனாலும் இப்போ என்ன பிரச்சனை இப்போ ஒரு பொஸ் வந்து அடித்தவர்
என்னென்றால் ஜெஃப்னா சைட் வந்து ஹெல்ப்பிங்கை நிப்பாட்டி போட்டு பட்டிக்குள்ள வாங்க இல்லாட்டி இங்கே வன்னிப்பாக்கம் வாங்க உண்டு. இப்போ நான் சொன்னது வந்து இப்போ எங்களோட இப்போ வீட்டு வேலையில் நடக்கிறதால மற்ற வேலை திட்டங்களை கொஞ்சம் எடுத்தபடியாக இப்போதைக்கு தற்சமயம் வரையலாது. இப்போதைக்கு ஜெஃப்னா சைட் ஒரு கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக பார்த்தோம்னா நாளைக்கு ஜெஃப்னா சைட் செய்யலைன்ற பேரும் வராது தானே. அப்போ கொஞ்சம் ஜெஃப்னா சைட்டு பார்த்துட்டு வரோம்னா அந்த ஆள் பேசுது ஜெஃப்னாவில் இங்கே எந்த இடத்துல போய் ஜெஃப்னாவில் உண்மையான ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்ப்பேன்ட்டு கேட்குது. கேட்க நான் சொன்னேன் அது இப்போ ஒரு சில பேர் ஏமாத்துறபடியாக எல்லாரையும் அப்படி சொல்லலாதானேக்கா. அப்போ சரி இப்போ எங்கே போகிறேன் யாரை பார்க்க போகிறேன்ட்டு கேட்டுச்சு ஆள். அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து இப்படி கணவர் வந்து நுரையீரல் பிரச்சனை 3 பிள்ளைகளாமண்டு. அப்போ அவர் அப்போ வேலைக்கு போகிறீங்களோன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் நான் தெரியும் தானே நீ உங்களுக்கு அன்றைக்கி கேட்கத்தானே வேணும். அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்து வேலைக்கு போகிறதில்ல போகலாங்க. என்ன போகிறவர் வேலைக்கு என்னன்னா வேலைக்கு போகிறவர் இல்லையா நான் போகிறேன் இல்லை. ஏன் நான் தான் தோட்ட வேலைக்கு போகிறேன். அப்போ பிறகு பஸ் கேட்டார். அப்போ அவ போகலாம் தானே வேலைக்கு எத்தனை வயசுன்னு கேட்க. அப்போ நான் நீ கொஞ்சம் வயசுன்னு சொன்னாலும் சிக்கலானே. அப்போ நான் சொன்னேன் 3 பிள்ளைகளண்டா அப்படி 40க்கு மேலான் இருக்குமெண்டு. அப்போ 60 வயசுக்காரரே வேலையை போயக்குள்ள அவாவுக்கு போயிடலான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் போகிறவா இங்கே வெங்காயம் பிடுங்கோ இங்கே புல்லு பிடுங்க எல்லாம் போகிறேன்னு சொன்னவா அந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் போகிறீங்களா வேலைக்கு? நான் போறேன்னா நீ வேற விட்டு போயிடாது. அடுத்த சின்ன அளவா விட்டு போயிடாது. அப்போ அவையில கூட்டிட்டு போறானே தோட்ட வேலையை போய் இப்ப கண் பிரச்சனை. நான் நாளைக்கு ஆப்ரேஷன் போய் ஆஸ்பத்திரி போகணும். யாருக்கு? எனக்கு தான். ஏன் தோட்ட வேலை இப்போ என்ன கண் பிரச்சனை? இந்த தோட்ட வேலையாவே இதுன்னு சொல்லி என்னது இன்ஃபெக்ஷன் அந்த மருந்துகள் அடிக்கிறது தோட்டத்துக்கு. ஆமாம். அதால கண்ணுக்குள்ள இது போயிருக்கலாம். நான் தோட்ட வேலையை போனோன்னு சொல்லிடுறேன். அப்ப அவர் சொன்னார் மண்ணன்னு சொல்லி கிளீன் பண்ணி விட்டு போனால இப்ப 11ஆம் தேதி வாங்கோ 14 நாள் மறந்து விட்டுட்டு திருப்பி அந்த வெள்ளை மொழியிலே புண்ணாக்கிட்டு அந்த புண்ணை கிளீன் பண்ணி அந்த சாப்போட அப்படி துரிச்சு விடாமன்னு சொல்லி இங்க நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழாங்க. இது என்ன மாதிரி தொத்துற நோயாம என்ன விளக்கமோ? என்னன்னா என்ன தொத்து மாமோ நோய் என்ன விளக்கமோ? உங்களுக்கு நான் பயப்படியெல்லாம் கேட்குறேன். சின்ன பிள்ளையில வச்சுக்கிறீங்களோ நீங்கள்? இல்ல தொற்று நோய் இல்ல கண்ணுல புண்ணாக்கிட்டு அப்ப அந்த மருந்தை விட்டுட்டு சப்பும் இருக்கா பொறி உரிச்சு எடுத்துருவாங்க. அதுதானோ அதில் பார்க்கணும் நீங்கள். அப்புறம் சின்ன எங்களுக்கு என்னக்கா பயம் என்ன சொத்தினா தான் என்ன. இப்போ நீங்கள் மருந்து எடுக்கிறீங்கன்றக்க நாங்கள் போய் எடுக்கிறோம். அதில் பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி கதைக்கணும். என்னண்டாக்கா 100 வீதம் உண்மையை மட்டும்தான் கதைக்கணும். சரி தானே? நான் பொய்யை கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை வீடியோ போடணும் வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசி இல்லை நான் சொல்ல முன்னமே நீங்கள் அவசரப்படுறபடியா நீங்கள் சில பொய்யேன்னு சொல்லுவீர்கள் போட. நான் சொல்கிறத கேட்குறீங்க இல்லையே? சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்காண்டி தானே கதைக்கிறேன் இவ்வளோத்தை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உண்மையை மட்டும் கதைங்கோக்கா. இப்போ நாளைக்கு வீடியோ போட்டால் போல் ஐயோ தம்பி உனக்கு அவளை பற்றி தெரியுமோ அவனை பற்றி தெரியுமோ அவன் பச்சை குடியாரன் அவள் பச்சை கள்ளி வேலைக்கு போகிறேல அங்கே அவளுக்கு ஏற்கனவே அங்கெல்லாம் உதவி செஞ்சது அப்படி இப்படி நான் சொன்னேன். எனக்கு பிறகு எனக்கு தலை கருப்பு காட்டெல்லாம் போடும். இந்த ஆள் வர எடுத்து பெரிய சிக்கலாக கிடக்கா என்னோட. இப்போ நாங்கள் சும்மா சேனலை நடத்தினா பிறகு அது வந்து எங்கடையண்டு இல்லைக்கா. வெளிநாட்டிலேருந்து தான் ஆக்கள் காசெல்லாம் அனுப்புகிற சொல்கிறேன். அப்போ எங்கட இப்போ பொஸ் இருக்கிறார் தானே. அப்போ அந்த ஆள் எடுத்து இப்போ கொஞ்ச நாளாக எல்லாம் பொய்யும் உருட்டுவலாம் எல்லாரும். அதால் பெரிய குழப்பம். இப்போ என்ன பெண்ணையே கலைச்சி விட்ற மணிக்கு அந்த ஆள் என்ன யோசனையாக கிடக்குது. அதான் இப்போ உங்கள்கிட்ட வரவும் இவன் கவிதாசு இவன் கட்டாயம் போகணுமென்றான். இவன் நீங்கள் என்ன அவங்க மட்டக்களப்பில் முந்தைய இருந்தீங்களோ? இல்லை இவன் அப்போ இப்படி கட்டாயம் போய் அந்த அக்கா பார்க்கணுன்றான். அதுதான் நான் இவன் மட்டக்களப்பு தான் 5 நாள் ஊர்க்காரண்டா அப்புறம் இப்படி ஒட்ட காலில் நிற்கிறான்னு யோசித்தேன். சரி அப்போ நான் இப்போ வாரேன் உங்களோட வீட்டடிக்கு. நாங்களேக்கும் பக்கத்தில் அந்த பைரவ கோயிலில் இல்லாட்டி பைபிளையும் கிடந்தா எடுத்து சத்தியம் உண்டை போட்டுட்டு கதைப்போம் இதுக்குமா? சரி ஓகே. அப்போ இப்போ கிரவுண்டை தாண்டி வர நேர் ரோட்டால் வந்து எங்கே வரணும்? இங்கே இந்த போஸ்ட் வழியில் அழி ஒட்டுக்கிட்ட 1 பவுனுக்கு 1,78,000 முற்பணம் உண்டு.
அப்போ உண்மையை தான் சொல்லியா? ஆ இப்போ வந்து நாங்கள் அப்படியே நேர வந்துருக்கோம். பாட்டு போட்டால் கேட்கா என்கிட்ட 2 கண்ணாடியும் சாத்தி தான் நடக்கு. பொறுங்குவான் திறந்து வா. எங்கேயோட ஒரு பாட்டு ஒன்று போகுதா? பாட்டை தாண்டி வரணும். உங்களோட வீட்டை நிற்க பாட்டு கேட்குமோ? என்ன பாட்டு போகுது இப்போ? ஏழு ஜென்மம் அந்த பாட்டு. ஆ இப்போ கணவருக்கு பிரச்சனைடா போல ஊருக்குள்ள. என்ன என்னடாப்பா ஆளை விட்டா நீ பாட்டை விட்டு கிடக்குடாப்பா. அந்த சீமெந்து தொழிற்சாலை தெரியுது எங்களுக்கு இதில் நிற்க. நேரேண்டு ஓ சீமெந்து தொழிற்சாலை பக்கம் வரையோ? ஓ கிரவுண்டுக்குள்ள எல்லாம் வந்து இப்போ சீமெந்து தொழிற்சாலை தொங்கல் ரோட்டுக்கு வந்துட்டேன். அதோட முடியுது ரோட். இல்ல இல்ல முடியாது. எங்கட வீட்டு வந்துதான் முடியும் ரோட்டு. இந்த போது 7 ஜென்ம வந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது. வெளியில பொக்ஸை வச்சுட்டு போட்டு கிடக்கப்பா. ஒரு விசேஷம் இல்லை. ஆளோண்டு கதிரைக்குள்ள இருக்குது அந்த வாட்டில். அம்மாலே அதுவும் பொடியனும் இல்லை. பொம்பளை பிள்ளை ஒன்று போட்டுட்டு நிற்குதப்பா. பாட்டு எவ்வளோ சத்தமா. அதுவும் முண்ட பாட்டுக்கு 9 சின்ன பிள்ளைய உறிஞ்சு விட்டு ஆடுதுல. என்ன அங்கே நிற்குதியா நீங்கள்? ரைட்டா எல்லாம் கிங்குனி மங்குனின்னு நிற்கிறாங்கட்டா வாயிலான்ட்டு. இந்த ஒரு அக்கா எங்கே போகணுமாக்கா? அது இந்த பாட்டை கொஞ்சம் குறைக்க சொன்னா தான் சரி. என்ன கதைக்கிறவளாங்க இல்லை சொல்லவே உங்களுக்கு தெரிஞ்சாங்களே. என்னன்னு சொல்ல போய் நடந்து சொல்ல. ஃபோன் நம்பர் இருக்கா? நீங்கள் போய் சொல்லலாமா? நாங்கள் போய் சொல்லி பாட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஆஸ்பத்திரியால் அப்படி கண் பார்க்க வந்தான்னு சொல்லுங்க. ஆ அதுக்கும் பாட்டுக்கும் என்ன சத்தம் உண்டாவே கொண்டு அந்த மிஷின் பாட்டு கேட்டால் வேலை செய்யான்னு சொல்லுங்க. ஓ அதை கொண்டு அந்த மிஷின் பாட்டு போட்டால் வேலை செய்யான்னு சொல்லுங்க. சரியே ஓகே. கண்ணாடி சாத்திரப்பா ஆத்தி. ஒரு மனுஷன் ஒரு பாட்டு கேட்குறக்கு ஒரு கணக்காக போட்டு கேட்கலாம் தான்டா. இது ஊர் ஃபுல்லாக கேட்டால் என்னன்றாப்பா. அம்மாட எங்கட ஏரியா பக்கம் வந்து போடணும் அப்படி பாட்டுகளை. அன்றைக்கு பலகையிலேருந்து ஒரு ஆணி தட்டுனா கிளம்பி போட்டான் பக்கத்து வீட்டுக்கார். தம்பி என்ன இப்படிய வேலையை போடுறாங்க. அப்படி அன்னைக்கு உண்மையில விடாங்கிற கிடாப்பா. அக்கா இதோ வீடு பொறுங்க பாருங்க. பாட்டு நின்று போட்டுதோ. ஆ பாட்டு மாறுது போட. 7 ஜென்மம் 6 ஜென்மத்துக்கு மாறுது போட. பொறுங்க வாரண்டாக்கா. சில கிராமப்புறங்கள்ல அப்படியா பிரச்சனைகள் இருக்குது தான். அன்றைக்கு அந்த அக்கா ரெண்டு பக்கத்தை பார்க்கலே. ஆமாம் சுண்டர் கடும்பாட்டு. ஓ அந்த காலம் பார்த்து டிக்டாக் வீடியோ. இது நீ இருக்கும் காலமே டிக்டாக்ல வர்றது. பாட்டை வந்து பெருசாக குறைக்க சொல்ல வேண்டாம். உங்களோட வீட்டுக்கு மட்டும் கேட்காத மாதிரி குறைக்க சொல்லுங்க. இப்போ முன் வீட்டுக்கு கேட்டால் பிரச்சனை இல்லை. உங்களோட வீட்டுக்கு மட்டும் கேட்காத மாதிரிங்க. இது நீ இருக்கும் தங்கச்சி ஆடிக்காட்டா அந்த பாட்டுக்கு இருக்க சவுண்டு கொஞ்சம். அக்கா வளர்க்குற நாயை பார்த்தா அக்கா கஷ்டமே தெரியல. முன்னுக்கு அங்கே அந்த பொக்கெட் டாக் நிற்கிது பின்னுக்கு. இது என்ன நாயடா மாடலோ இல்லையா?
மண்டை மட்டும் தான் கிடக்கு. அக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனான் அவளுக்கு இருந்தாலும் சாவன் கொஞ்சம் கேட்கு. திருப்பி அக்கா போட்டு கூட்டி போட்டான். அக்கா போனடியோக்கா சிக்க சொல்லுங்க அம்மா கோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லி. இந்த அக்கா வரந்து குறைஞ்சதான் அது இல்லை முதல் சடனாக குறைஞ்ச மாதிரிக்கு டக்காண்டு அக்கா போட்டு கூட்டி போட்டான். அவே நீங்கள் நிற்க நல்லா குறைச்சி போட்டு நீங்கள் சைக்கிள் அப்புறம் கூட்டிட்டேன். நீங்கள் ஃபோன் நம்பரை பண்ணி இருந்துக்கலாம். இங்கே நின்று சவுண்டை பார்த்து சொல்கிறேன் அந்த மாதிரி. ஏண்டா இது சவுண்டு கேட்டால் சிக்கலாக்கா அப்புறம் வீடியோ போடலாம். அரை மணித்தியான் குறைக்க சொல்லுங்க. குறைக்கவே இல்லையே. அப்புறம் ஒரு இல்லை நிப்பாட்டி சொல்ல வேண்டாம். கொஞ்சம் குறைச்சி நிப்பாட்டாக கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. உங்களுக்கு கேட்குதோ? எனக்கு கேட்குது. ஃபோன் நம்பர் இருக்கா? ஓகே பிள்ளை சொல்லிட்டு வாம்மா. என்ன எங்கே லொக்கேஷன் கேட்குறா எங்கேண்டு ஆத்து? அப்போ இங்கே யாழ்ப்பாணம் பரத்துற பக்கம் எதிரிடா. இங்கே எதிர்த்தாங்க இப்போ மெக்க இவருக்கு தான் இல்லை. நான் மெக்கேட்ட அடுத்தவர் முடிய வைப்பேன். அதுக்கு தான் இவரை வச்சுக்கணும் தாங்க. ஓகே சொன்னால் தான் விடணுமா? ஓகே சொன்னால் தான் விடணும். படிக்கலாம் ரைட். பிள்ளைய கண்டோனே உரைச்சிட்டான். இது பாட்டு மாறுது. நான் கதைக்கலாம் மேரியா பற்றி நீங்கள் கதைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் இதுக்கு வர வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எதுக்காக இருக்கணும். இதுக்கு குத்துங்க அமர்த்தி கொண்டு ஊற்றணுமா? மேலே சட்டு மேலே ஓ மை காட் விழுந்தாண்டா கட்டஞ்சேரி. ஓகே அப்போ நாங்கள் ஃபைனலாக அக்காண்ட வீட்டை வந்துட்டோம். சரி தானே? அக்காட நிலைமை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உண்டு. உங்களோட பேர் வந்து பியூமியா? கௌரியா? ஓகே. அப்போ பியூமின்னு சொல்லி வேறு யாரும் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க? அப்போ நான் நினைக்கிறேன் சிம் வந்து முதல்ல யாரோ பியூமி என்று யூஸ் பண்ணிக்காங்க போல கடை. அதெல்லாம் ஃபோன் வேறு என்ன ஃபோன் அந்த வேறு பேரில் இது ஃபோன் வேறு பேர். ஓகே. இப்போ என்னடாக்கா நாங்கள் வந்தது உங்களோட நிலைமையை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமென்று தான். ஸோ அதுக்கு முன்னே இது வந்து உங்களோட காணி வீடு தானே? அரசாங்கத்தால் தான். அதுதான் இப்போ உங்களோட தானே? ரைட். ஓகே. காணி யார்கிட்ட பேரில் இருக்குது? இப்போ காணி வீட்டு அவர்கிட்ட பேரில் இருக்குது. வீடெல்லாம் நீங்கள் கட்டினா தானே? ஓகே. ஸோ அந்த வீட்டை அப்படியே சுற்றி காட்டுங்க. அண்ட் வந்து இது ஒரு பெரிய ஒரு காணியாக இருக்குது. இதில் எதுவும் உங்களோட இல்லை? எங்கண்ட இல்லை முன்னுக்கு நான் சீமெண்ட் ஃபேக்ட்ரி இப்போ இதால் அந்த பின்னுக்கு தொங்கலண்டபடியாக அப்படி ஃபுல்லாக அடுக்கலாமன்ற மாதிரி இருக்கிறான். ஆனால் இல்லை அந்த அது யார்கிட்ட வீடாக்கா? அது பக்கத்து வீட்டுக்கார தானே இல்லை. அதாவது அந்த வீட்டுக்கும் உங்களோட எல்லைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. அது யார்ட்டையோ? அதாட்டி அந்த வேப்ப மரத்துக்கு கிஞ்சாலும் எங்காண்டு வேம்பு கிஞ்சாலும் கூட வேம்பு கங்கால அவங்க. ஓகே. இந்த கடை எங்காண்டு? கடை உங்களோட கடை நடத்துறீங்களா? இப்போ நடத்திக்கின்றது. இப்போயும் நடத்துறீங்களா? ஓகே. என்ன பலசர கடையா பார்க்க போறீங்க? அது நான் நீங்கள் வாரீங்க டிஸ்டர்ப் ஆயிருங்க. நான் பூட்டினேன். கடிக்குமா உள்ளுக்கு நிற்கிற சாமான? இல்லை திறந்து விடுவேன் முன்னால. சரி வாங்க. நாங்கள் வாரக்கும் பலசர கடையை திறந்து விடுறக்குமே என்ன டிஸ்டர்ப்? உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமுண்டோ? இல்லை கடைக்கு ஆக்கள் வேற உங்களுக்கு இறைச்சல் இல்லை. ரைட். ஓகே. இல்லை அது நாங்கள் வந்து மூட சொல்லிப்பேன் நான். என்ன குறைச்சாச்சா? ரைட். வெரி குட். அந்த கிளது. அப்போ கடை நீங்கள் நடத்துறீங்களா? ஓகே. என்ன மாதிரி வியாபாரங்கள் எல்லாம்? இது கடை எங்களுக்கு அனைவரை வருத்தம் வந்து 1,00,000 ரூபா. இவன தம்பியும் தங்கச்சியும் 50 நேரம் இருந்தவ. தம்பி அவர்கிட்ட தம்பியும் தங்கச்சி அவ எங்கே இருக்கணும்? அவ உடுவில்லை இருக்கணும். நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணுமாக்கா. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ போடுறதுல உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மந்தம் தானே? ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் வந்து பிறகு நாங்கள் போட்டால் பிறகு தம்பி ஏன்னா மச்சான் குழம்புறான்லாம் நீங்கள் அழிக்க சொல்லக்கூடாது. முடிவெடுத்து தான் வந்து நாங்கள் இது வீடியோ பார்க்குறாங்க நிறைய.
அப்போ கடைசியாக இவையோருக்கா ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் வந்து. சரி வந்தேன் நீங்கள் அப்போ அவையின் யாரும் கூட அவர்கிட்ட தம்பி தங்கச்சியாங்களே நான் நல்ல ஜொப்பில் இருக்கணுமோ இல்லை அவர் வயரிங் வேலை தங்கச்சி கல்யாணம் கட்டி இனி இல்லை ஒரு கல்யாணம் கட்டி. ஆனால் அப்படி அண்ணா கேளாதால அவங்க தந்துடுவாங்களாம் அப்படி 1 லட்சம் ரூபா சாப்பாடு கெடுங்க தந்தவை. அப்போ நாங்கள் இந்த கடை வாழ்வாதாரம் முதல் வந்து திறந்து நாங்கள் அங்கே உடிவில் இருந்து. யார் வந்தது? ஜெசாக் நிறுவனம் வந்து கடை கட்டி காடினாங்க. சத்தம்பளை கூடாமா நீங்கள் உள்ளுக்கு போங்க அப்பாடு. அப்போ அந்த வீட்டு சாமானை கொண்டு வந்து கடை கட்டினாங்க. கட்டி இதண்ட அப்போ அவங்க தொடக்க சொல்லி இந்த பிரிட்ஜும் இந்த ஷோகேஸும் அவங்க அந்த நிறுவனம் இப்போ இந்த பிஓசி பேங்க்ல ஒரு லோன் எடுத்து 2 லட்சம் லோன் எடுத்து கடை போட்டேன். கடை போட்டு 6 மாதம் தலைவர் வருத்தம் அது பாரு லோன் எடுத்து கடைக்கு என்ன செஞ்சீங்க? முதல் போட்டு இந்த கேட்சி இது நாங்கள் இந்த மேசை எடுத்து நான் கடைக்கு 1 லட்சம் சாமான் வந்து கதவை போட்டுறாங்க. 1 லட்சம் சாமான் இப்போ இல்லை போடுறது இப்போ இல்லை. அது 7 வருஷத்துக்கு மேல் நடத்தி 7 வருஷத்துக்கு முன்ன நடத்தி கொரோனா வந்து செல்லும். அப்போ இவருக்கு கால் ஒரு ஆப்ரேஷன் 6 மாதம் வீட்டில் இருந்துடுறேன். ஒரு வேலையும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே கடையையும் பார்த்து வீட்டையும் பார்த்து இவரையும் பார்த்து அதுக்குள்ளே எடுத்து சாமான்லாம் எடுத்து கடை பூட்டியா. அவள் லோனும் கட்ட கஷ்டம் வந்து கடை அப்படியே பூட்டிட்டேன். பூட்டிட்டு பிறகு இப்போ இந்த கடை இருக்குது தானே இவருக்கும் வேலையில் நான் தோட்ட வேலைக்கு போனேன். அப்போ இவரை செய்யட்டும் நான் வேலைக்கு போக மாட்டேன் போட்டது. இவர் கடையார் இவர் பார்ப்பாரா 2 தான் போட்டது. ஆனால் இவர் குனிஞ்சு நிமிந்தோன்னும் எடுத்து செய்ய மாட்டேன். மூச்சு வாங்கும் களைக்கும் மயக்கம் வரும். அப்போ நான் அந்த தோட்ட வேலைக்கு போனேன். விட்டுட்டு இவரை விட்டு போயிடலாம். இவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு டீ கொடுக்கணும் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் நல்ல சாப்பாடு. இப்போ ரெஸ்ட்டும் சாப்பாடு தானே இவர். என்ன நடந்தது? என்ன பிரச்சனை இருக்கு? இவர் பித்தளை உருக்குற வாப்பு மோட்டர் மெக்கானிக். அப்போ பித்தளை உருக்குற வாப்பு பார்த்து நுரையீரலில் இந்த சளியில் போய் புகை படிஞ்சிட்டு மாஸ்க் போட்டு அப்படி செய்யணும். இவர் அப்படின்னு செய்யலை. படிஞ்சோடனே இவர் முட்டுத்தானேண்டு மூச்சலுக்களுக்கு இருந்து பிறகு இல்லாமல் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் கொண்டே ப்ரைவேட்டாக செக் பண்ணாங்க. ஆதம் டாக்டர் அவர் சொன்னார் ஒரு நுரையீரல் முட்டா செயலில் வந்துட்டுது. நீங்கள் வேலை செய்ய இனி உங்களால் இயலாது இருந்து ஏதாவது செய்யுங்க. அப்போ அப்பயே 3 வருஷத்துக்கு முதல் நல்ல வடிவாக இருந்தவர். வடிவாக ஆரோக்கியமாக நடந்து எல்லாமே செய்வார். பிள்ளை கொண்டு பள்ளி கொண்டு இருக்கிற வேலையை போகிறோம். அப்பயே மிக வேலையை போனேன்னா அப்பயே நாங்கள் மறைச்சிருக்கணும். அப்பயே கேட்டு நாங்கள் எங்கள் சொந்தக்காரர் ஒரு ஆட்டோ எடுத்தாங்க இல்லாட்டி இப்படி ஏதாவது செய்யுங்க அவர் இருந்து செய்யக்கூடியதா கொஞ்சம் மனுஷனாக இருப்பார் தானே அண்டு கேட்டு 3 வருஷத்துக்கு முதலே ட்ரை பண்ணாங்க. ஒன்றும் சரி வரையில. அவ்வளோ காலமாக அந்த பித்தளை இருக்க வேலை எங்கே செஞ்சது? 25 வருஷமா செய்த தாவடியில். 25 வருஷமா? இப்போ எத்தனை வயசு அவருக்கு? இப்போ 41 வயசு. சின்னலேருந்து செய்த ரோயல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பழக போய் 25 வருஷம் சம்பளத்துக்கு பழக போனேன். போய் அப்பா இல்லை அப்படின்னு நான் 11 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினேன். அப்போ நல்ல பொருந்த இருக்குது. ஸோ இந்த இது வந்து கடை வந்து அக்காத சமயம் வந்துட்டு வாழ்வாதாரமாக வந்துட்டு பாவச்சி கொண்டுருக்கா. நார்மலாக கடையால் நடந்து போகுதா வருமானங்கள் வருது? ஆகுது சாப்பாடு தானேண்ணா வரும். சாப்பாடு தான் வரும். மிச்ச சிலவுகள் பள்ளி ஸ்கூல் சிலவுகள் இவருக்கு பம் எடுக்கவே இப்போ ஒரு கிழமைக்கு ஒருக்கா 3000-2500 ரூபா வேணும். எஸ்எலின் பாம்பும் மற்றது மடுக்க அந்த அது பாவிக்கலாமோ? அது இவர் அதை அடித்ததான் கொஞ்சம் நேற்று சின்ன விளையாடி எடுத்து வச்சுட்டவங்க தேடி இரவு சாப்பிடவே இல்லை. சாப்பாடு தான் குறைவு. அந்த பம்மில் தான் கொஞ்சம் இயங்கன்னு இருக்கிறேன். ஓகே நீங்கள் இப்போ இந்த கடையை அப்படியே நான் வேலைக்கு போய் மெயின்டைன் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. இவரை விட்டுட்டு போயிடலாண்ணா ஒரு பக்கம். இப்போ நான் போய் திருப்பி பாருங்க கண்ணிலாம் வந்துட்டு நாளைக்கு பிரச்சனை போகணும். இந்த பக்கம் கண்ணா இந்த கண்ணு நீட்டு முழுக்க கடி நடிச்சு கொண்டு போனான் திருப்பி. எனக்கு இந்த கண்ணு மருந்து இந்த கண்ணு மருந்து விட இந்த கண்ணு மருந்து இயலாதுண்டு போவே வேற மருந்து வேணும் பிரைவேட் 3500 ரூபா. அப்போ அதுவும் இதுக்குள்ளாம் எடுத்தது எல்லாமே இதுக்குள்ளாம் எடுக்கிற கிடக்குன்னு அப்போ பார்த்துட்டு தானே இதை கொஞ்சம் டெவலப்பாக செய்தா இவர் எடுத்துட்டு தைக்கிறேன் நான். நீங்கள் இப்போ இந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க நாங்கள் அதில் அண்ணா கிட்ட போயிருந்தோம். சரியா? ஓகே ஓகே ஓகே. இது என்ன கதவு உடைஞ்சிட்டேன். அது முதல்ல தான் அது செய்யணும் வேலை. சரி போட்டுங்க தூக்கி தான் போட்டுவாங்க. கலவர் ஒன்றும் போகாதா? என்னங்கண்ணா கலவர் ஒன்றும் போகாதா? வீட்டான இருக்கிறாங்க எங்களோட இரவுல அப்படி இல்லை வீட்டோட தானே நம்பி இருக்கிறான். கஷ்டப்பட்டு தூக்கி சாத்தான் விடலாம். சரி சரி இருக்கட்டும் கட்டுவோம் வாங்கண்ணா. இல்லை விழாது கட்டிருக்கு வாங்க. என்னண்டு
ராணுவம் கட்டி தானே எங்கட கையில் தந்தவங்க வீடாத்து சாமான் அந்த கட்டையில் அப்படியே கட்டிட்டு திறப்பு தந்தவங்க. அதான் என்ற வீடு நினைக்கிறேன் முந்தைய ஒரு கொஞ்சம் காலம் நீங்கள் நல்லா இருந்தாங்க. ஓகே அண்ணா வணக்கம். எழுப்புங்க எப்படி சுமாரிங்க எழும்பலாமா? எவ்வளோ காலமா அண்ணா படுக்கையில் இருக்கார்? இப்போ 6 மாதம். 6 மாதமாக படுக்கையில் இருக்கீங்க. ஓகே. இது வந்து பூரணமாக இல்லை இட்ஸ் ஓகே கதிரவனம் இது பூரணமாக குணப்படுத்தலாமோ? ஒன்றும் செய்யலாண்டு. என்ன காரணம் அந்த தொழில் செஞ்ச அந்த அந்த அதுண்ட அந்த டஸ்ட் உண்டோ? ஆனால் இப்போ எப்படி ஒரு 1000ல் ஒரு ஆளுக்கு தான் பெறும். அது என்ன உதவியாக வந்துட்டு 1000ல் ஒரு ஆளும் இல்லை. அப்போ மில்லியனில் பில்லியனில் ஒரு ஆளுக்கு தான் பெறும். வயசான ஆக்களை தானே கூடுதலாக வர்றது. நாங்கள் ஏதோ வேதமண்டோடைய ஆண்டரில் பேரத்தை போட்டு அப்படி இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது உடல் நிலைமை? என்ன அக்கா அதில் இருங்க அண்ணா பக்கத்தில் நடக்குது. மூச்சு வாங்க. இப்போ பாத்ரூமுக்கு குளிக்க வந்தாலும் கதிரை ஓட்டிட்டு தான் குளிப்போம். நடக்கல நடந்தால் மூச்சு வாங்கும். கீழே குனிஞ்சு ஒன்றும் செய்யல. அள்ளி கிள்ளி குளிக்கல. உடுப்பு ஒன்றும் துவைக்கல. ஒன்றும் செய்யல. ஒரு வேலையும் செய்யல. சில நேரம் பாத்ரூம் கூட போக மாட்டேன். நாங்களாம் ஹோட்டல் வச்சு எடுக்கோம். மூச்சு எடுக்கலாம். கஷ்டப்பட்டுனா ஒன்று பாத்ரூம் போனால் தான் மூச்சு வேறு சுகமாக இருக்கு. அன்றைக்கெல்லாம் மூச்சு எடுக்கலாம். அப்புறம் இந்த கதிரையில் இருந்து அந்த கதிரையில் 3 தலாணி போட்டு இருந்து இத்திரை ஹோலில் அப்படி தலாணி போட்டு இருந்தது. அது என்ன லங்ஸ் ஒன்று செயலில் இருந்துட்டா அது எப்படியப்பா? அது ரிப்போர்ட் பார்க்க போகிறீங்களா? ஆதவன் டாக்டர் ஆதவன் தான் அவர் தானே அதுதான் ட்ரீட்மெண்ட். ஆதவன் சார் பார்த்தா இப்போ நான் கதிரை இருங்கண்ணா. கதிரையில் இல்லை 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 பிரச்சனை இருங்க. கொப்பியை தாங்க வாப்பா. என்ன எழுதியிருக்கிறான் வா. எக்ஸசைஸ் சொல்லினா ஒரு பம் எடுக்க சொன்னேன். 25,000 30,000 சொல்லி அது ஒரு ஆள்கிட்ட கேட்க எடுத்தேன் நாங்கள். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே உங்களை யாரும் பேர் யூடியூப் சேனல்காரர் வந்து எடுத்த வீடியோ இவங்கள மாதிரி இல்லை அப்படி இல்லை அந்த அவி யார் இருந்தாங்க ஒரு விளையாட்டு கழகம் அதால் வந்து உதவி செஞ்ச வந்து 10 கிலோ அரிசி பேக்கும் ஒரு அக்காவாக வெளிவிலுக்கு இருக்கிறவா அவள் வந்து இப்போ சாப்பாட்டுக்கும் இவருக்கு அதுகள் 6,000 ரூபா வேணும். 2 மாவுக்கு ப்ரோட்டீன் எக்ஸும். அப்போ அதை எடுக்க சொல்லி 50,000 காசும் 10 கிலோ அரிசிங்க பேக்கும் வந்து வீசிங் இல்லைண்ணா. இதை பார்க்குற நீங்கள் சாதாரணமாக வீடியோவாக பார்க்காம ஒரு சில தொழில் செய்யும்போது அதுக்குரிய பாதுகாப்பு முறையோடு செய்யணும். தனியாக வெண்கலம் இது இருக்கிற அகலக்கண்டு இல்லை மேசன் வேலையை செய்கிற அகலக்கம் டஸ்ட் அதிகமாக போனால் வரலாம். ஏன்னா இப்போ நார்மலாகவே எங்களோட உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொண்டிருக்கும். இருந்தாலும் ஒரு எல்லா முறை போயக்குள்ளே அது தன்மையை விளாக்கும். ஏன்னா இந்த பம் தான் எக்ஸசைஸ் ஊத வச்சு நம்ம இதே ஊதுறதுக்கு தம் எடுக்கிறதுக்கு இது இல்லை. மூச்சு 2 லங்ஸும் சரியாக ஒர்க் பண்ணாட்டி கஷ்டம் தானே. symptoms of sleeping. 95% சேல் வந்துட்டு என்ன எதுவும் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ? ஆப்ரேஷன் இல்லை ஊசி தான் போகிறோம் நாங்கள் 2 வருஷத்துக்கு இருக்கா. அது ப்ரைவேட்டாக தான் போகிறது. எவ்வளோ எத்தனை வருஷம் அது இருக்குது? முட்டண்டு 15 வருஷத்துக்கு மேலே இப்போ வருத்தம்னு சொன்னது இந்த கோப்பி வெள்ளை கோப்பி. வயசு 43 அண்ணாக்கு. அப்புறம் இப்போ தமிழ் வைத்தியம் செய்து நாங்கள் செய்ய சொல்லி நான் தோல் இந்த தேமல் இப்படி இருக்கிறதால இதாலையும் சளி குறையாமல் சில அது இருக்கலாம்னு சொல்லி இப்போ இது குழம்புக்கு வட்டி அனுப்பியிருக்கு தோல் வெட்டி. காதில் என்ன பிரச்சனை இருக்கா? தலை சுத்து தலைவரை இப்போ அதுக்காண்டி பார்த்தவங்களா? அது ஓகே
சரி இப்போ அண்ணாட நிலைமை உண்மையிலே கஷ்டம்தான், லங்ஸ் இல்லைன்ற அப்புறம் என்ன, அப்போ என்ன ஹெல்ப் வந்து நாங்கள் செய்யணும் உங்களுக்கு? நீங்கள் என்ன, நான் வேலைக்கு போனால் இவரை பிள்ளைகளை பார்க்க கஷ்டம் பண்ணா தைக்கிறேன், நான் தையலோட பெருசாக இல்லை. அப்போ அதையும் செய்துண்டு கடையை கொஞ்சம் இப்போ நான் தான் இப்போ தையல் மிஷின் இருக்குதா? இருக்குது, அது ஒரு நிறுவனத்தில் தந்துவாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று நிறுவனம் உதவியை செஞ்சுருக்குது என்ன? ஓகே. அது முதல் இவர் 7 மேலே கேட்க தைக்கிறேன்னு சொல்லி தந்து. அப்போ என்ன கடைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணி தருவீங்களா? ஓகே. இப்போ நான் உண்டோட ஒரு நாளைக்கு சாமான் எடுக்க போகணும், நான் தான் எடுக்க போகிறேன். எங்கே போகிறீங்க சாமான் எடுக்க? மேடம் சுண்ணா மேடம்மா எவ்வளோத்துக்கு எடுத்துட்டுறீங்க சாமான் போய்? சுண்ணா 20 சாமான் உண்டை விட்டு ஒரு நாளைக்கு எடுக்கலாம். எங்கே 20 வாரதா? கடையில் விற்று கடையில் வருமா? ரைட்டா. அப்போ அதை 20 சாமான் போட்டால் அவ்வளோ 2000 வருமா? வரும். அப்போ ஒரு நாளைக்கு 20 என்னத்தில் போகிறீங்க சாமான் எடுக்க? பஸ்ஸில் முதல் சைக்கிளில் போகிற பிள்ளைய ஸ்கூலு விட. என்ன சாமான் எடுத்துகிட்டு வரீங்க? இந்த மிக்சர்கள் மிரக்கறிகள் அதில் எடுக்கிற. அடுத்த இதில் ஒரு தெல்லிப்பிள்ளை ஒரு மாவை கடைன்னு இருக்குது, அதில் காசு கொடுத்து சாமான் எடுக்கிற. அரிசி மாவு உங்களுக்கு நோம்பலாக சின்ன கடையில் வாங்குறத விட தூர போய் எடுக்கிறேன்னு இல்லை மேடம். நேற்று நாங்கள் கீரிமலையில் ஒரு அக்கா எடுத்து கொடுத்தாங்க, பார்த்தீங்களே? இல்லை அந்த அக்கா அந்த கேன்சர்காரண்ணே இல்லை, அவைக்கு முதல் செஞ்சு நாங்கள் நேற்று ஒரு அக்காவுக்கு சாமான் எடுத்து கொடுத்தோம், நாங்கள் பார்த்தீங்களா தெரியாது. அவாக்கு நாங்கள் ஊரில் ஒரு கடையெல்லாம் நிறைய சாமான் எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரியாக்கா இப்போ உங்களுக்கு இந்த கவர்மெண்டால் ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இல்லை அந்த இது தந்தாங்க 5000 ரூபா தந்தாங்க அவங்க சமத்தி இதால். அதை நிப்பாட்டி இப்போ நிலம்புரி அது எவ்வளோ வருது? 5000. நிலம்புரி 5000 வருது. ஏனண்டாவே வீட்டை வந்து பார்த்துட்டு நக்குனாரு இருக்கும். முதல்ல நல்லா தான் வாழ்ந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. இப்போ கஷ்டம், மீள முடியாது. அதால தான் ஹெல்ப் கேட்கு. இல்லை நம்மள அவங்களோட வீட்டை பார்த்தாலே வந்து மாவுள எல்லாம் பாதிக்க எடுக்கிறீங்க. ஒரு மனுஷன் வந்து இப்போ நல்லா இருக்கிறவன் நாளைக்கே வந்து தலைகளாக போகலாம், வந்து அது நோமல் சரி தானே. இப்போ நாங்கள் வந்து கூட மாவுள் பாதிச்சிருக்கேன்னு பார்த்து போட்டு ஹெல்ப் பண்ண விட்டுட்டு போகிறதுன்னு இல்லை சரி தானே, அதில் அர்த்தம் இல்லை. நல்லா எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்க தானே ட்ரை பண்ணுறாக்கா, ஒரு சில நேரங்கள் பிழைச்சி போகலாம். இப்போ அண்ணா இது ஸ்மோக் பண்ணிங்களா? எதுவும் இல்லையா? நான் வெத்தில வாக்கே சாப்பிட்றேன். வெத்தில வாக்கே சாப்பிட்றேன். இல்லை குடி ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து தொழிலே இதாக இருந்த மனுஷனுக்கு இப்படி வந்திருக்கேன்னு சொல்லக்கூட பாருங்க. அப்போ கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம், ஜெனியூனாக இருந்திருக்கேன். உங்களுக்கு கடன்கள் எதுவும் இருக்குதோ? கடன் என்ன இவருக்கு ஊசி போட அந்த முன் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சின்ன தோடு வண்டி. எவ்வளோ நீங்கள்? அது 30,000 வண்டி வச்சு. ஆனால் அது சின்ன தோடா? ஏலத்து போயிட்டு அவைக்கு தெரியாது, எடுத்து தாரேன்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு கடையும் ஒரு மோதிரமும் ஒரு தோடு வாங்கினேன், அது அடைவில் இருக்குது. அது எவ்வளோ அது வச்சிங்க? அது இல்லாமல் 70,000 ரூபாய் கிடக்காது. அப்போ வண்டி என்ன செஞ்சீங்க? வண்டி இவருக்கு ஊசிகள் போடாது, அதுக்கு ஊசி போட்ட கொரோனா இப்போ 1.5 வருஷமாச்சு. வண்டி எடுத்தாரந்த அரண்ட இவரும் வேலையை போனார் தானே, எடுத்து கொடுப்போம். அப்புறம் அதுக்கு இடையிலன்னா இப்போ 10 நாள் வேலையை போனால் 5 நாள் வெளியில் நிற்பார். இல்லை அதில் வேலையை போய் திரும்பி வருவார். அப்படி அண்ணா கதைக்கவே கலைக்குதோ? கதைக்க கஷ்டமே என்ன? ஓகே. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சோறு கறி மீன் கறி. இரவில் நைட்டில் நோம்பலாக நித்திரையெல்லாம் வருதா? சில நேரம் வராது, அப்புறம் 4-5 மணிக்கு வரைக்கும் முடிட்டு இருந்தால் அப்புறம் நித்திரை. அது அப்புறம் நித்திரை வரும். ஓகே. இப்போ சாதாரணமாக உங்களால் எழும்பி நடக்கலாமோ நீங்களாவே? எழும்பி நடப்பேன், பிடிச்சி தான் போவோம். ஒரு நடந்து போகல. இதுலேயும் ஒரு ஆப்ரேஷன் செய்தாண்ணா. இதான் 6 மாதம் படுக்கையிலே இருந்திருந்தார். என்ன நடந்தது இது? இப்படி இந்த வருத்தம் இருக்கிறார்களுக்கு இப்படி கண்டல் மாரி வேறுமென்னு சொல்லி இது கண்டல் அப்படியே வெட்டி அப்படியே எலும்பு தெரியத்தக்கனே அப்படியே சதை வட்டி எடுத்தாங்க. இன்ஃபெக்ஷன் என்று தெல்லிப்பள்ளியில் ஆப்ரேஷன் செய்து அது ஒன்றை விட்ட நாளைக்கு 2500 அந்த நெட் மட்டும் மருந்து கட்டுற நெட் மட்டும் 400 ஆள் தான் அண்ணா. அப்பா கையில் அண்ணா இப்போ சாதாரண ஒளிம்பி நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? கலைக்கும், மூச்சில் கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அக்கா இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்த மாதிரிக்கு உங்களுக்கு கடைக்கு கொஞ்சம் சாமான் தந்தால் ஓகேன்னு சொல்கிறீங்களா? என்ன வேறு எதுவும் செய்யணுமா? வேறு அந்த அடைவு தான் கிடக்குது. அதுதான் அடைவு எவ்வளோத்துக்கு இருக்குது? 170க்கு இருக்குது, மற்றது 40க்கு போயிட்டு இல்லை. அது போயிடுச்சு. அது என்ன செய்யணும் இப்போ? அதை எடுத்து கொடுப்போம். அது எத்தனை பவுண்டோடது? அது சுமார் காப்பணம் குறையத்தான். பில்லு இருக்க வேணும். பில்லு இருக்குதா? கொண்டாங்க இருக்கா? எடுக்க வேணும், தேடி எடுக்க. அவை இந்த வீடியோ பார்த்துட்டு வரையும் ஒரு எப்படியே காத்து அது பரவாயில்ல, எடுத்து நான் உண்மையை சொல்லி 1000 பிரச்சனை வந்தால் பரவாயில்ல. ஒரு பொய் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் 1000 பொய் தொடர்ந்து சொல்ல வேண்டி வரும். கொஞ்சம் பேர்க்க மாதிரி தான் கிடையாது அந்த அறைக்குள்ளே. அந்த நல்ல மாதிரி ஓடி திரிஞ்சு பியால் இப்போ கொஞ்சம் காலமாக வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் வேணும்.
அது சொல்கிறா முந்தி நீங்கள் போய் வடிவாம் இப்போ இந்த வருத்தத்துக்கு பிரகாரம் அப்படி வந்துட்டீங்களா ஆனால் கதை உண்மை ஓலாங்கிறாரு ஏன்னா அண்ணா இப்போ எப்படி இருக்கிறாருண்டா அந்த நேரம் 11 வருஷமாக விரும்பினீங்கன்றீங்களா சும்மா வேணாம் காதல் கதை கடுங்கதை ஒன்றா தான் இருக்கும் வீட்டு ஒன்றும் பிரச்சனை வரையிலே லவ் பண்ணி எவ்வளோ எதிர்பார்ப்போடான் துவங்கின வாழ்க்கை இப்படி வேற மண்ணை கீழே வேறு ஆக்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குண்ணா ஒவ்வொரு பிரச்சனை இப்போ நீங்கள் ஒரு 10-15 வருஷம் உண்டாலும் சந்தோஷமாக உண்டா வாழ்ந்துட்டு இந்த புது பில் வட்டி கட்டணும் வேறு இடத்த வச்சு கன வருஷம் பாலணும்னு தான் எல்லாரும் தொடங்குறது வாழ்க்கை ஆனால் எல்லாருக்கும் அப்படி வாரது இல்லை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலங்களே இவ்வளோ பிரச்சனை வருது என்ன ஈழத்து போனது ஸ்டோன்ஸ் அண்ட் பீச் டேமேஜ் 3.28 grams 42,400 ரூபா நிகர தொகை எவ்வளோ உங்களுக்கு சொந்தவங்க இது என்ன இப்போ 2 பில் இருக்கண்ணா மாறி தந்துட்டேண்ணா அதை தாங்க அது வேறு இதுதான் நான் வேண்ட போகிறோம் இதாட்டி அப்போ இது மாமிகிட்ட வச்சு கொடுத்தேன் அது மாமிகிட்ட நீங்கள் வச்சு கொடுத்தீங்களா பாப்பா என்ன பேரில் கண்டு எந்த வேலை கௌரி ஓகே கேகே சொன்னா நீங்கள் இந்த வேலையிலும் பார்க்குறீங்களா வச்சு கொடுக்குற வேலையும் வயசு போனாக்கெல்லாம் இல்லை என்ன எங்களுக்கு மட்டும் தேவைப்படுறது தான் சொன்னால் வச்சு தருவீங்களோ 70,200 இதாகவே இந்த வட்டி இது மேலது போகல இது சண்முகம் மடகு கடையில் வச்சு நான் ஏலமண்டு அறிவிச்சா போல் கூட அங்கே ஆறாங்கன்னு தூக்கி அங்கே வச்சது செயின் வித் பெண்டன் வித் ஸ்டோன்ஸ் ரிங் அவுட் ஆஃப் ஷேப் தோடு மோதிரம் சின்ன ஒரு செயின் ஒன்று 70,600 வேண்ட தோடு ரிசிட் தானே அது அந்த எடுத்து கொடுக்க அந்த நிறைய கிலோ எடுத்து கொடுக்குறேன் அந்த ரிசிட் வச்சு அது என்ன நிறைய இருக்குது இப்போ எடுத்து நான் அது தேடணும் அது என்ன நிறைய இருக்குது தோடாது காப்பவுண்டாலும் காப்பவுண்டு குறிய 36-40 நேரத்துக்குள்ள வரும் காப்பவுண்டா உங்களுக்கு இப்போ எப்படி ஜீவ நேரம் தான் வச்சேன் நான் வச்சுனா அந்த பெருமதி 35,000 40,000 ரூபா கிட்ட போகணும் இப்போ எடுத்து கொடுக்குறேன் அந்த சரி தானே இதை விட அண்ணா வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடைக்கு நார்மலாக எவ்வளோ இருந்தால் கடைக்கு எவ்வளோ இருந்தால் சாமான் எடுக்கலாம் நினைக்கிறீங்க இப்போ 1,00,000 போட்டுனாங்க நான் 1,00,000 இல்லையாண்ணா சாப்பிட்டேன் எடுத்து நானும் வேலையை போகிற குறை எடுத்தது சாப்பிட்டு இவருக்கு மெடிக்கலுக்கெல்லாம் எடுத்தது ஹாஸ்பிட்டலில் போகலாம் எடுத்தது கூட போட்டால் ஒரு மாதம் 15 நாளைக்குள்ளே சாமான் எடுக்கிற மாதிரி முதல் போட்டு தந்தீங்கண்டா எனக்கு இப்போ எடுக்கிற சுகம் நான் சில நேரம் தான் அவனை சைக்கிள் தான் போகிறேன் நார்மலாக எவ்வளோ முதல் போட்டு தந்தா ஓகே ஆகும் நினைக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ சொல்லுங்க வேணாம் ஒரு 3,00,000 3,00,000 ரூபா முதல் தான் எல்லாம் நினைக்கிறீங்க ஓகே இப்போ நாங்கள் 3,00,000 ரூபா முதலுக்கு உங்களை சாமான் போட்டு தந்தால் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாடி அதுவும் உங்களை விட்டு போயிடும் அதுதான் நீங்கள் மெயின் பிரச்சனை சரிதானே இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அதால் வர்ற உழைப்பை தான் எடுக்கணுமே தவிர முதல் எடுக்கக்கூடாது முதல் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பியும் யார்ட்டையும் கையேந்தி தான் நிற்கணும் சரிதான் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி இப்போ இன்றைக்கி நாங்கள் ஒரு 50,000 தரவுண்டு வச்சுக்கொள்ளுமே அதை நீங்கள் என்ன செய்வீங்க சாமான் தான் முதலாவே 50 இருந்தேன்னு சொன்னேன் அதுக்கு இவருக்கு வேண்டி சாப்பாடு செலவு எடுத்து 25,000 அப்படி சாமான் எடுத்தேன் இல்லை நான் இன்றைக்கு ஒரு 50,000 தந்தேன் அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு சமையலுக்கு சாமான் பண்ணுவீங்களா இல்லாட்டி கடைக்கு சாமான் வாங்குவீங்களா இல்லாட்டி அவன் அடைவுக்கு எதுவும் காசு கட்டுவீங்களா அடைவு இப்போதைக்கு சொன்ன தெரியும் இவருக்கு வருத்தம் தான் பேசாமல் இருக்கிறேன் கேட்ட விதங்கள் இல்லாட்டி பேசி கொண்டு இருப்பினோம் இல்லை முதல் வந்து நெடுகளும் கேட்குறேன் நான் வேலையை போகிறோம் எடுத்து தாரமான்னு சொன்னேன் அப்போ எடுத்து கொடுக்குற நம்பிக்கையிலானா இருந்தேன் நாங்கள் அப்புறம் திடீரெண்டு பேருக்கு இப்படிலாம் செய்ய வேண்டும் முதல் வருத்தம்னு சொல்லவே நான் கடவுள்கிட்ட பேரம் கொடுத்துட்டு இவர் வந்து அம்மாவோட போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ ஆதன் டாக்டர் சொல்லிட்டார் இப்படி உங்களை கூட்டிகிட்டு வாங்க வீட்டுக்காரன்னு சொல்லி இவர் என்ன கூட்டிகிட்டு போயில ஏன்டா ஏதாவது அண்டிடுமெண்டு வந்தும் இரவிர வணித்து கொள்ள மாட்டார் அழுதன்ற பேர் நான் கண்டாலும் காணாத மாதிரி திரிவேன் ஏன்டா கடவுள் இருக்கிறதே தானே கடவுளை முறையே தான் நடக்க போதுண்டு அப்போ சட்டிவானாளிக்கு அன்றைக்கே வேறு என்ன பக்கத்தில் நாலு தான் நின்றவர் அப்போ நிமிந்து பார்க்குறது என்னண்டா எப்படி இப்படி டாக்டர் சொன்னால் சொல்லட்டும் டாக்டர் ஆண்டர் இருக்கிற தானே பார்ப்போம் அண்டு எந்த மனதை நான் கைவிடையில அப்படி இருக்கிறேன் பார்ப்போம் கடவுள் நம்பிக்கை உடையவங்களா நீங்கள் இருப்பீங்களா எந்த ஒரு நிமிஷத்தில் அதிசயம் நடக்குமே நீரே என் பரிகாரியாக கத்தர்ன்னு சொல்லியிருக்காருன்னு அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் படிப்போம் தானே நீரே என் பரிகாரின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காருண்ணே அப்போ அண்ணா நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்து கண்ணீர் வடிக்கிறார் அண்ணாட கண்ணீருக்கான காரணம் வந்து கவலை என்னென்னா இப்போ எத்தனை பேர் குடிச்சு வரைச்சி 60-70 வயசு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க அவரே கவலைன்னா என்ன பிள்ளைகளை நல்லா வச்சுருக்கணும் அந்த கனவு வீணாக போச்சு
இப்போ நான் வேலையை போகிறேன் இல்லை மேம், ஒரு பிள்ளை தான் நான். நீங்கள் ஒரே ஒரு சோரம்? ஒரு பிள்ளை. ரைட், ஓகே. அண்ணாக்கு 5 பேர். 5 பேரா? இப்போ உங்களுக்கு 3 பிள்ளை இல்லைண்ணா? மொத்தமாக பொம்பளை பிள்ளை. 15 வயசா? மற்ற கடைசி 2 தம்பி ஒரு ஆள். ரெண்டாவது தம்பி இல்லை? 3வது தங்கச்சி ஒரு ஆள். என்ன தங்கச்சி எவ்வளோ எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயசு. ஓகே, சரிண்ணா. இப்போ என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு இடையிலே வந்து மாறுறது வந்து நோமல் தான், சரி தானே? இப்போ மாறினா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு இப்போ வெளியில் போயிட்டு வேலை செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் போயிட்டேன்டா, இனி நீங்கள் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய மாதிரி கடவுளோட வந்து தீர்மானிப்பார், சரி தானே? அதுக்காண்டி தான் மேபி எங்களை அனுப்பியிருக்கலாம், சரி தானே? எங்கள் மூலமாக உங்களுக்கு அது வந்துட்டு கிடைக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு இந்த கடையை கொஞ்சம் செஞ்சு தரேன், சரி தானே? நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது இல்லை, சில பேருக்கு சொல்கிறது வந்து உதவி கிடைச்சா கொண்டு வந்து தருவேன், இல்லாட்டி இல்லையாண்டு. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்டா, உங்களோட நிலைமையை பார்க்குறவங்க கட்டாயம் உதவி செய்வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜெனியூனாக இருக்கிறீங்க. அண்ட் வந்து அண்ணா வந்து ஒரு குடிவரி இல்லாமல் இருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற, குடும்பத்துக்காண்டி உழைக்க போய் வந்திருக்கிறேன். என்டைக்குள்ளே இது நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று என்ன. அப்போ கண்டிப்பாக அண்ணாவுக்கு நாங்கள் உதவி செய்வோம். ஏன்னா அவர் கண்ணீர் வடிக்கிற ரெண்டைக்குள்ளே நிறைய வேதனை இருக்கும். ஏன்னா 10-11 வருஷம் விரும்பி உங்களுக்கு திருமணம் செஞ்சு எத்தனையோ எதிர்பார்ப்போடு இருக்கக்குள்ளே இப்படி படுக்கையில் படுத்து இந்த எலும்பி நடக்கக்கூடிய இயலாம் எல்லாமே சொல்லிக்குள்ள அது நிறைய மனவேதனை தானே. கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போதைய நிலைமைக்கு நாங்களோட வாழ்க்கையை மாற்றுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் இருந்தது. லீவு நாள்டா வீட்டில் நிற்கிறீல, பீச்சு எல்லா இடமே போகிற வார அப்படி பிள்ளையில கொஞ்சம் வளர்ந்துட்டா இதெல்லாமே இந்த சின்னாக்கள் அன்றைக்கு வெட்டிங் டே போன மாதம் உங்களோட. அப்போ அம்மா கூழ் கோப்பி கடையை போக மாட்டேன், நான் அப்பாவுக்கு வருத்தமே இல்லாது. அப்போ வேறு சொன்னார், நீ எங்கே பீச், எங்கே கூழ் கோப்பி கடை, ஐஸ்கிரீம் கடை அப்படின்னா. அதான், சரி பரவாயில்ல. இப்போ என்னெண்டா, ஓகே, இப்போ என்னெண்டா, இப்போ பழைய மாதிரிக்கு அந்த லெவலுக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த ஓடி திரிஞ்சாடி சந்தோஷங்கள் இல்லாட்டிலும் ஓரளவுண்டாலும் நீங்கள் நிம்மதியாக இருந்து, இப்போ கஷ்டத்துலேயும் பல வகை இருக்குதானே. இப்போ ஏற்கனவே நீங்கள் உடலால் வருத்தங்களால் நிறைய கஷ்டப்படுறீங்க, சரி தான். இதோட உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் கஷ்டம் இருந்தால் நிறைய இதாக போயிடுமில்ல. அதால் வந்து இப்போ நாங்கள் உங்களை பொருளாதார ரீதியாக ஒரு கொஞ்சம் உயர்த்தி விட்டால் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை. இப்போ நாங்கள் அந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கடைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் சாமான் வாங்கி தரேன், சரி. நீங்கள் அதை போட்டு வடிவாக கடையை ரன் பண்ணுங்க. அண்ணாவண்டுக்கும் யோசிக்காங்க. சில நேரங்களில் வந்து ஒரு நிமிஷத்துலேயும் வந்து அற்புதம் நடக்கும், சரி தானே? ஆண்டவரில் நல்ல விசுவாசம் வைங்க நீங்கள், சரி தானே? நீங்கள் ஒரு இதுக்கும் பாவம் செய்யலை, களவெடுக்கலை, போய் சொல்லலை தானே? இப்போ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இது நடக்கும். அதை விட இப்போ எத்தனையோ பேர் எவ்வளோ பாரதூரமான வருத்தங்கள் வந்து உடனே வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ காலம் வச்சுருக்க அன்றைக்குள்ளே உங்களால் ஆக வேண்டிய ஒரு காரியம் பாக்கி இருக்குது, சரி தானே? இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகிட்ட திருமண நிகழ்வுகள் அதுகள் இதெல்லாம் பார்த்து போகணும். மற்றவங்களோட வருத்தம் வந்து மாறுறதுக்கான இதுகளும் இருக்குது, சரி தானே? அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்து செத்தோராக எழும்பியிருக்காரு அன்றைக்குள்ளே நீங்கள் எல்லாம் ஏமாத்துறோம். அதால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லைண்ணா. முந்தியெல்லாம் ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் கஷ்டப்பட்டா அந்த குடும்பத்தில் இருக்க யாராச்சும் வந்து இல்லாட்டி பக்கத்தில் உள்ளவங்க தான் தூக்கி விடணும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைக்கா. 1000 வழிமுறைகள் வந்தது. 2 பேர் உங்களோட வந்து நான் கதைக்கிறேன்னு சொல்லக்குள்ள என்ன உங்களுக்கு ஆரண்டே தெரியாது, உங்களை எனக்கு ஆரண்டே தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கடவுளால் அமைக்கப்படுற ஒரு வழிகள் தான், சரி தான். ஏன் உங்களோட கஷ்டங்களை போக்கணுமன்றக்காண்டி தானே. அப்போ அதால் நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்லை. இப்போல்லாம் 1000 வழிகள் இருக்குது. அந்த மாதிரி உங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு வந்துட்டு ஒரு வழி பிறக்குதுன்றக்குள்ள உங்களோட வருத்தத்தை போக்குறதுக்கும் ஒரு வழி வரும். சில வேளை இந்த வீடியோ பார்க்குற யாரும் கூட வந்துட்டு உங்களோட வருத்தத்துக்கான ஒரு கை மருத்துவங்கள் கூட சொல்லலாம். சொன்னால் நீங்கள் அதுகளை பின்பற்றும் போது உங்களோட அந்த இறந்த நுரையீரல் வந்துட்டு உயிர் பெறலாம், சரி தானே? மனித உடம்பில் இருக்கக்கூடிய கலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீளுருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலதுகள், சரி தானே? அந்த மாதிரிக்கான ஒரு அற்புதம் ஒன்றும் நடக்கலாம். உங்களோட நுரையீரல் வந்து செத்து போனாண்டு அப்படி செத்து போனாண்டுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கலாம். அது அப்போ ஒரு கை மருத்துவங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்துட்டு கொடுக்கக்குள்ள அது சில உயிர் பெறலாம். அப்போ நாங்கள் அந்த மாதிரி இந்த வீடியோ போடுவோம் தானே, போடும்போது உங்களுக்கு அப்படியான சஜஷன் வந்தால் நாங்கள் செஞ்சு தருவோம். அதை விடக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு 2-3 விஷயம் நான் சொல்கிறேன், சரி தானே? ஒன்று வந்து உங்களோட கடைக்கு வந்துட்டு நான் பொருட்கள் வாங்கி தரேன். நீங்கள் 3 லட்சம் ரூபா கேட்டுருக்கீங்க, மினிமம் நாங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குனா வாங்கி தருவோம், சரி தானே? அதே மாதிரி உங்களோட அந்த அடைவு பிரச்சனையும் உங்களுக்கு நீக்கி விட்டோம்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், சரி தானே? அதையும் பார்ப்போம். கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி தந்தால் நீங்கள் அதை வச்சு பிழைச்சி கொள்ளலாம் தானே. உங்களுக்கு அங்கே மந்த்லி ஹெல்ப் பண்ணலாம் தேவையில்லை தானே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறோம், செஞ்சு தரோம்ட்டு. சில வேளை யாரும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி கூடவும் அனுப்புவாங்க. கூட அனுப்பினா நான் அது எவ்வளோ உண்டாலும் பரவாயில்லை, அது 10 லட்சம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை அப்படியே கொண்டு வந்து தருவேன், சரி தானே? ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வருதோ இல்லையோன்ற வந்து நீங்கள் கும்புற கடவுளையும் இந்த வீடியோ பார்க்குறாக்கிட்ட மனசில் என்ன இருக்குது.
சாதாரணமாக வந்து இவங்க ஒரு நல்ல லைஃப் வாழ்கிறாங்க. நல்ல லைஃப்ன்றக்குள்ள வந்து ஒரு பொய் களவில்லாத ஒரு ஜென்யூனான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வந்து அண்ணாவும் வந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக வளர்ந்துருக்கார். வந்து குடும்பத்துக்காண்டி வந்துட்டு நிறைய காரியங்கள் வந்துட்டு செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு நிலைமையில் இப்படியா நிலைமையாக போயிட்டுது. அண்ட் வந்து மூத்த பிள்ளை நான் இப்போ போகும்போது பார்த்தேன், ஆளு நல்ல சாந்தமாக படிப்பாவா நல்லா. ஓகே, அவாவடியாக படிப்பீங்க. மற்ற 2 பேரும் சின்னாக்களும் வந்து பெரிய குழப்படின்னு இல்லை போல இருக்கேன். சும்மா வீட்டில் இருப்பேன். அப்போ நீங்கள் மூத்த பிள்ளைய கொஞ்சம் வந்து அவள் மனமுடைய விடாமல் வடியாக பார்த்து. நான் வேலைக்கு போனால் டியூஷன் வரலாம் கஷ்டம், படிப்பு கொஞ்சம் வீக் ஆகுது. சைக்கிள் நிற்கிதானே வாக்கு? சைக்கிள் வந்து ஒரு சைக்கிளாக நான் சாமாங்கிட்ட தெரிகிறது, அது சரியில்லாத சைக்கிள். சரியில்லாத சைக்கிள். இப்போ அப்போ மேலும் பண்ணால் நாங்கள் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கொண்டு எடுப்போம். சரி தானே. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒரேடியாக சொல்லிக்கொள்ளலாதக்கா. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மனநிலைமை ஒவ்வொரு விதமாக அமையலாம் தானே. இங்கேருந்து வாடகை நடந்து போய் தான் பஸ்ஸில் போகிறவே ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போகிறேன். அக்னி என்ற பிள்ளை போனதான் இருக்கும். இன்றைக்கு அக்கா வந்து உங்களுக்கு நான் ஆரம்ப கட்ட உதவி உங்களுக்கு தெரியும் தானே, எங்களோட வீடியோ பார்க்குறீங்கண்டா. என்னண்டா இப்போ என்ன காசு உங்களுக்கு நாங்கள் தந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அதுதான் மெயின் பிரச்சனை. என்னடா காசுகள் வந்து வரும். இப்போ எங்களுக்கு கூட காசு எடுத்து தரது பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ 4 பேரோட கதைச்சமாக இருந்தால் உங்களோட நிலைமையை சொன்னால் அவங்க வந்து தருவாங்க. ஆனால் அதை நீங்கள் சரியான முறைக்கு பாவிக்காட்டி அதை உங்களை விட்டு போயிடும். சரிதானே. இப்போ நிறைய பேருக்கு வந்து கடவுள் கொடுத்து பார்க்குறது, அதை சரியாக பயன்படுத்தாட்டி அதை அவையில் விட்டு போயிடும். சரியா. அந்த வகையில் இப்போ எங்களுக்கு ஒரு அண்ணா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே காசு கொண்டு அனுப்பினவர். நான் அவருக்கு அடிக்கிறேன். சரி தானே. அவருக்கு அடித்து கேட்போம், உங்களோட நிலைமையை சொல்லி கேட்போம். அவருக்கு நான் சொன்னேன் ஓகே. உங்களோட பைக் நிற்குதா? கரிஸ்மா செட்டேம்மா. அது உங்களோட கராச்சி நிற்குதா? ஓட மாட்டீங்களா? அதை எடுத்து விற்க போகிறீங்களா? ஓகே. அதுக்கு என்ன எவ்வளோ தான் திருத்துறதுக்கு? 25,000 தேவை. ஓகே, பார்க்க போகிறோம். சரி, நான் ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு அடித்தேன். சரி தானே. வந்து லண்டனில் இருக்கிற அண்ணா ஒரு ஆளுக்கு அடித்தேன். நான் அவர்கிட்ட காசில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை உங்களுக்கு தரலாம்னு சொல்லி அண்ணா மேபி பிஸியாக இருக்கிற போல இருக்குது, அதால் எடுக்கல. அதால் இன்னும் ஒரு அம்மா ஒரு ஆள் அனுப்பினவா, அந்த காசை நான் உங்களுக்கு தரேன். சரி தானே. நீங்கள் அதை தற்சமயம் வந்து உங்களோட செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி தானே. இப்போ நீங்கள் அதில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் உங்களோட கடைக்கு சாமானை வாங்கலாம். அல்லாட்டி உங்களோட அவருக்கு எதுவும் இதுல ஆடண்ணா கடைக்க போயிடும். சரிதானேக்கா. அந்த மாதிரி இதை வந்து செய்யலாம் நீங்கள். அப்போ என்னதான் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் வந்து சில பேர் இப்படித்தான் முதல் தடவை கதைக்கும் போது நல்ல இதாக இருப்பாங்க. பிறகு பார்த்தா நிறைய பொய்யில் எல்லாம் தெரிய வரும். அந்த மாதிரி உங்கள்கிட்டேருந்து வரான்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிதானே. என்ன பொய் சொல்லி போடுறதால நிரந்தரம் இல்லை. அண்ட் வந்து நாளைக்கு கெட்ட பேரும் பெறும். இதுவே நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. விளங்குதா? நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட என்ன தான் இருந்திருக்கலாம், என்ன தான் நீங்கள் இவன் களவெடுத்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மையை சொன்னால் மன்னிப்பு உண்டு தானே. இப்போ என்ன கடவுள் கூட என்ன சொல்கிறாராக்கா, பாவம் செய்யாத மனுஷன் யாராச்சும் இருக்கானே? ஒரு தடமே இல்லை. என்ன எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி தான் வாருது. ஆனால் சில பேர் என்ன செய்யறேன்னா அதில் சொன்னால் உதவி கிடைக்காது அப்படின்னு மறைக்கிறது. ஆனால் மறைச்சொண்டு வாங்க போகிறோம் இல்லை. சரி தானே. இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டமாக தாரமாக்கா. சரியா. இப்போ நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் கடைக்கும் ஒரு கொஞ்சம் சாமானை போடுங்க. சரி தானே. ஆரம்பமாக போடுங்க, பிறகு நாங்கள் பார்ப்போம். சரியா. இப்போ கண்டிப்பாக எங்கள் கவலை இருக்குன்னு உங்களுக்கு எங்களை மாதிரி வந்து யாரும் பார்த்து உதவி செஞ்சவே அவங்கள இல்லைன்னு எவ்வளோ இருக்கு? அதுக்கூட எண்ணிட்டீங்களா? திருப்பி எண்ணுங்க. எனக்கு ஒரு சந்தேகமாக கிடக்கு. ஒவ்வொன்றா எண்ணுங்க. உங்களில் சந்தேகம் இல்லை, நான் எண்ணினேன். சரி. ஒன்று 15 குறைய இருந்தாலும் 35 50 இருக்குது. சரியா. ஓகே. அப்போ இந்த 50 வந்து உங்களுக்கு தந்தது யாருன்னு சொன்னாக்கா, இப்போ எங்களுக்கு வெளியிலேருந்து நிறைய பேர் காசு அனுப்புகிறவே தானே உதவிக்குன்னு சொல்லி காசு அனுப்புகிறவ அனுப்பிக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை மென்ஷன் பண்ணிவினோம். சில பேர் வந்து சொல்லிவினோம் வந்து கந்தறியாத ஆக்களை கொடுங்கோ, சில பேர் வந்து கால் இல்லாத ஆக்களை கொடுங்கோ, சில பேர் வந்துட்டு இப்போ வாய் பேசாத பிள்ளைகளை கொடுங்கோ, அப்படி இப்படின்னு சொல்லினோம். அந்த வகையில் சாந்தின்னு சொல்லி ஒரு அம்மாவரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் யாருக்கண்டு இல்லை கிருஷ்ணா, உங்களுக்கு கஷ்டப்படுற ஆக்களுக்கு, அதாவது வந்துட்டு உங்களுக்கு யாரை பார்க்க கஷ்டம்னு தோணுதோ அவைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னுவா. அப்போ எனக்கு இப்போ உங்களை பார்க்க உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. சரி தானே. அதில் மெயினாக அண்ணா கண் கலங்கினது தான் இன்னும் கவலையாக இருக்குது. அப்போ அதால் இந்த 50,000 உங்களுக்கு தந்துருக்கேன். சரி தானே. சாந்தியம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேயில் இருக்கிறவங்க. அம்மாண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 256. இப்போ அம்மா எனக்கு சொன்ன விஷயம் வந்து உங்களோட கண்ணுக்கு யார் கஷ்டம்னு பாடுறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க உண்டு.
அதால் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சரி தானே? அப்போ அந்த அம்மாவுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? நன்றி சொல்ல விரும்புகிறோம். அங்கே பார்த்து சொல்லுங்க. இந்த உதவியை செய்ததுக்கு அந்த சாந்தியமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அந்த உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த அடைய வேண்டி வச்சிங்க அந்த தோடா மோதிரமா 40,000 ரூபா 30,000 ரூபா நீங்கள் அது அவங்க யார்கிட்ட வாங்கி வச்சு நீங்கள் அது முன்வீட்டுக்கார்ட்ட அவங்க வந்து ஒன்றும் கேட்குற இல்லையா? இப்போ கேட்குறவே நான் என்ன வட்டி கட்டினேன் போய் சொன்னேன். ரெண்டு வட்டி கட்டியிருக்கிறேன் போய் சொன்னேன். வட்டி கட்டி 40,000 நான் எடுத்து கொடுப்பேன் ஒரு தோட்டி. அப்போ சரியானவருக்கு இல்லாது. அப்போ வட்டி கட்டு கொண்டு கோல் பண்ண நான் இதில் விட்டுட்டீங்க. அப்போ அவங்க வந்து ஒருவேளை அந்த தோட்டம் எடுத்ததை சொல்லி கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்களா? என்ன அதே எவ்வளோ 25,000 அமௌண்ட்டுக்கு வச்சு தோடு இப்போ 20,000 ரூபா. இப்போ ஒரு 30,000 40,000 இருந்தாலே அதை எடுத்து கொடுத்துடலாம் சந்தோஷம் இருக்குன்னு தானே. அவங்க வந்து ஒரு காய்க்கு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு கொஞ்ச நாள் தர வேணாம் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொன்னவே என்ன இப்போ அண்ணா கீழாதானே தாங்க முதல் கரைச்சப்படுத்தினவே அப்புறம் இவருக்கு இல்லாமல் இறந்தே தோணும் அப்படி எல்லாம் தெரியும். வீட்டு எல்லாமே தெரியும், நாங்கள் இருந்த எல்லாமே தெரியும், இப்போ இருக்கிற எல்லாமே தெரியும், அதில் தெரியும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள பாருங்கள், இப்போ அவங்க வந்து நார்மலாக அந்த ஒரு இப்போ உங்களுக்கு அடையுது அந்த ஒரு பீரியட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷம் வருதுண்டா. இது இப்போ ஆரண்டே தெரியாத ஒரு அம்மா ஒரு ஆள் வந்துட்டு எங்கள் மூலமாக வந்துட்டு இந்த தொகையை உங்களுக்கு தரையக்குள்ள அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் நன்றியுடைய அவங்களா இருக்கணுமேனா. இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொன்ன நன்றி போதுமானதாக இருக்க நினைக்கிறீங்களா? இல்லை பத்தாது. அப்போ ஏன் அப்போ தெரிஞ்சோண்டப்போ அப்படி சொன்னீங்க? இப்போ உங்களை வந்து குற்றப்படுத்தணுமன்றது எனக்கு நோக்கம் இல்லை. உண்மையிலே இப்போ உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி தானே? நீங்கள் 2 பேரும் நல்ல ஒற்றுமையான குடும்பமாக நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்க்குறீங்க. ஆனாலும் இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு 50,000ன்றது வந்து உண்மையிலே இப்போ உழைக்கிறேன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டாக்கா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைக்கு போயிட்டு சாமான் பண்ணி கொண்டு பஸ்ஸில் ஏறி இறங்கி வந்து 5 ரூபா 10 ரூபா வச்சு விற்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். ஒரு 100 ரூபாண்டாலும் செலவு கடுக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். அப்போ இது 50,000ன்ற வந்து நான் ஈஸியாக டக்குன்னு எடுத்து தந்தோன்னே. இப்போ சில பேர் செய்கிறவங்க ஹெல்ப்பிங் வீடியோஸ்ன்னு செய்கிறவங்க 5,000 கொடுக்குறது, 10,000 கொடுக்குறது, 15,000 கொடுக்குறது அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு நாள் அப்படி செய்கிறதில்ல. கூட தான் கொடுக்குறது. ஏன் ஒரு மனுஷன் வந்து நம்பி எங்களை நம்பி தான் நம்ம முகத்தை வழியில் காட்டுறான். இப்போ நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதனை செஞ்சு இதில் வெளிவரையில் உங்களோட கஷ்டத்தின் மத்தியில் வெளிவாரீங்க. அப்போ நாங்கள் உங்களை வச்சு வீடியோ செய்யும்போது வந்து அதால் நீங்கள் பயன்பெற்றீங்களா இருந்தால் நீங்கள் சொல்லலாம், எங்கள்கிட்ட கஷ்டத்தை சொன்னோம் நாங்கள் வந்து உதவி வாங்கினோம்னு சொல்லி. நான் இது ஒன்றும் தராமல் உங்களை வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு உதவியும் செய்யாமட்டேன்டா நீங்கள் அதால் நீங்கள் இப்போ சும்மா ஊருக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நீங்கள் வெளி உலகத்துக்கும் கஷ்டப்பட்டு தெரிய வந்தால் மிச்ச மொழியும் உதவி இல்லையே. அந்த அடிப்படையில் நான் முதல் தரமே உதவி செய்கிறேன். நான் வந்து கதைச்சதில் ஒரு அர்த்தம் இருக்கணுன்றக்காண்டி தான் உதவி செய்கிறது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு நன்றி என்று மட்டும் சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால் அது போதுமா? சில நேரங்கள்லேக்கா சொன்ன மாட்டீங்க. இப்போ எங்களுக்கு கூட எங்களுக்கு தேவையாண்டி இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் எங்களை சந்திக்க வரைக்குள்ள இல்லாட்டி அப்படி இப்படி காசுகள் வந்து அனுப்பக்குள்ள ஒரு 5,000 10,000 2,000 அப்படிலாம் கூட அனுப்புவாங்க. அனுப்பினா நான் கேட்காமலே அனுப்பினா நாங்களே வந்து நிறைய நன்றி வந்து சொல்லுவோம். நம்ம உண்மையிலே வந்து இது எதிர்பார்க்காத உதவின்னா ரொம்ப சந்தோஷம்னா என்ன ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு தேவைன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்க முடியாது. என்ன காரணம், அவங்க வந்து இப்போ எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறது இல்லையாக்கா. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறது இல்லை. சரி தான், ஒரு 10,000 அனுப்பி போட்டு நான் 10,000 அனுப்பினான் தாங்கடாப்பா இதை கொண்டே கொடு அப்படின்லாம் கேட்க போகிறது. ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த அடிப்படை நோக்கம் என்ன, அவற்றை மனசை ஒரு மகிழ்விக்க செய்யணும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 அந்த அம்மா வந்து ஒரு வயது போன அம்மா மேபி அவன் ஒரு பென்ஷன் சம்பளத்தில் எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். இல்லாட்டி இந்த வயசுலேயும் அவள் குளிருக்கலால வேலைக்கு போய் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அப்போ அனுப்பியிருக்கிறாண்டேக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அவாக்கு மனதார அதாவது வந்து இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையில் உங்களுக்கு இந்த தொகை வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு உதவியாக இருக்குதுன்றதை ஒரு டீப்பாக வந்துட்டு நீங்கள் விளங்கப்படுத்தி ஒரு நன்றியை சொன்னால் அதுவே அவங்களுக்கு போதும். அந்த ஒரு நன்றியே உங்களுக்கு நிறைய உதவியை கொண்டு வரும். சாதாரணமாக நான் இப்போ ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க தானே. இப்போ நான் இப்போ இதை தரும்போது நீங்கள் வெறுமனே நன்றி என்று சொல்லிவிட்டால் நாளைக்கு உங்களுக்கு இன்னும் உதவ முன்வாரவங்க என்ன யோசிப்பாங்க, இவைக்கு எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றுமில்லையாண்டு நீங்கள் திருப்பி ஒன்றும் சேர்த்தவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற நன்றி இருக்குல்ல அது கொஞ்சம். இப்போ இந்த கீரிமலை பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, கேன்சர் தம்பியில் அவள் இருக்கிறாள் காலில் எல்லாம் விழுந்து அவங்களே காலில் எல்லாம் விழ தேவையில்லை. நீங்கள் எனக்கு ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த உதவி செய்கிற யாரோண்டு தெரியாத ஒரு உள்ளத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நன்றியை சொல்லும்போது பார்க்குறவங்களும் வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தவறான கமெண்ட்ஸ் எழுதவே மாட்டாங்களே.
உண்மையிலே அந்த அக்காண்ட மனசு அந்த அண்ணாண்ட மனசு அப்படி இருக்குது, என்ன மாதிரி நன்றி சொன்னாங்கன்னு சொல்லி நானும் எத்தனையோ வீடியோக்களில் சொல்லி 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 கலைச்சே போனேன். ஆனால் அதை யாருமே கீப் பண்ணுறாங்க இல்லை. நீங்கள் கூட வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் கூட டேப்பில் விட்டுட்டீங்க. அது என்ன இப்போ உங்களோட பார்வையிலேக்கா ஓகே, இப்போ நன்றி சொன்னால் ஓகே. அதாவது இப்போ சிலவில் நீங்கள் யோசிக்கலாம் பெரிய உதவி இன்னும் கிடைக்கல தானே அப்படின்னு மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் இதுவே பெரிய உதவி தானேக்கா, சரிதானே? சாதாரணமாக ஒரு 1000 ரூபா நீங்கள் இந்த ஊருக்கு போய் அடைய மாறி கேட்டீங்கன்னு சொன்னால் தெரியுமாங்கட மக்கள்கிட்ட மண் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் நகை அடைய வச்சால்கிட்ட நீங்கள் சொல்லலாம் கடை பாருங்க ஏலத்தில் போயிட்டு வேணுமெண்டா அவங்க போய் சொல்லி பாருங்க ஏலத்தில் போயிட்டு என்ன செய்கிறாங்களேன்ட்டு அடுத்த நாள் வையன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கேக்குள்ள யாரண்டே தெரியாது அவங்க உதவி செய்யும்போது இவ்வளோ ஒரு இதை நீங்கள் சொல்லணும். இப்போ கூட நான் இப்போ உங்களை குறைக்காண்டி சொல்லலை, இன்னும் இதை பார்க்குறவங்களும் இனி ஒரு காலத்தில் எங்களுக்கு உதவின்னு சொல்லி கூப்பிடக்குள்ள இன்னும் கொஞ்சம் நன்றி மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றியும் உண்மையும் அது மட்டும் இருந்தால் எங்களுக்கு போதும், அதை விட வேறு எதுவும் தேவையில்லை. அண்ணா நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, சரிதானே? வடிவாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுலேயும் பிரச்சனை இருக்குதோ? சாப்பாடு தானே பிரச்சனை. சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் குடிக்கிறேன், ஜூஸ் சூப். அப்போ நீங்கள் இந்த காசில் ஒரு 10,000 எடுத்தாண்டாங்க அந்த மாப்பு நீங்கள் அதில் பண்ணுங்க, சரிதானே? 25,000 கடைக்கு சாமான் எடுத்து போடுங்க, மிச்சம் 15,000 நீங்கள் வீட்டுக்கு தேவைக்கிறதுக்கும் பயன்படுத்துங்க, சரிதானே? நாங்கள் பார்ப்போம் ஒரு 1 வீக் இல்லாட்டி ஒரு 10 நாள் டைம் எனக்கு தாங்கோ. நான் ஏதாச்சும் ஒரு இந்த 2-3 விஷயம் சொன்னேன் தானே, ஒன்று சைக்கிள் மற்ற அந்த அடைவு மற்ற அந்த கடைக்கு சாமான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன் கண்டிப்பாக, சரிதானே? ஏன்னா இப்போ உங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒன்றாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்னாக்களை விட்டுட்டு வெளியில் போகவே இல்லாது, முக்கியமாக சின்னாக்களை விட இவர் முக்கியம் இல்லை. அதால் நாங்கள் செஞ்சு தருவோம், நீங்கள் அதை குறித்து யோசிக்காதீங்க. அண்ணா ஏன்னு சொல்ல போகிறீங்களா அவர்? யார் ஐ லவ் யூ சொன்ன முதல் நீங்களா வாவா? நீங்கள் தானே? அண்ணா தானே? அவா தானே? ஃப்ரெண்ட்ஸாக டெல்லி கொடுத்து விட்டீங்களோ? பழைய பாடத்தில் கடிதம் கொடுத்து விட்டேன். அப்போ சும்மா சொல்லியா? அச்சா, அப்போ உண்மையான விருப்பத்தோட வேற இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பழிச்சு வந்து கடைசியில் உண்மையாக விருப்பமாக வந்துட்டுது. எனக்கு நிறைய பேர் பழிச்சவான ஒன்றும் கொழுவே இல்லை. ஆமாடாப்பா ஏழு படிக்க நான் சொன்னால எனக்கு அப்படியெல்லாம் நடந்ததுதானே நான் சரி வரையில் உண்டு. நீங்கள் அப்போ சில விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டசாலியாக இருந்திருக்கீங்க, சில விஷயத்தில் கொஞ்சம் பிசைய போனீங்க. அதுவும் நீங்களா பிசையல, அது காலம் அப்படி போச்சுன்னு எங்களுக்கு ஒரு பக்கத்தாலேயும் அவசியம் இல்லை கிடக்கு. அண்ணனை இப்போ தலைவாணியால் எடுத்து வரைக்கும் விட்றாலும் இப்போ வாங்காலேண்டா அப்படின்னு இல்லைன்னா என்ன சொல்கிறது, மனச்சந்தோஷத்தோடு இருக்கணும், சரிதானே? முக்கியமாக கவலைப்படாங்க ஒன்றும் கூட போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கே தானே, கவலைப்படாமல் இருங்கோ, ரம்மியமாக இருங்கோன்னு சொல்லி சந்தோஷமாக இருங்கோ, சரிதானே? கவலைப்படுறதால ஒரு மூலம் கூடுறதும் இல்லை குறையிறதும் இல்லை, நடக்கிறது நடந்து தான் ஆகும், சரிதானே? உங்களோட விசுவாசம் அதை மாற்றி அமைக்கும், சரிதானே? விசுவாசத்தோடு இருங்கோ, விசுவாசத்தை கைவிடாங்க, மனுஷரை நம்பாதீங்க, சரிதானே? எப்போயும் நீங்கள் கடவுளை நம்புங்க, இவனை என்ன கூட நம்ப வேண்டாம். இதை கூட ஒரு கடவுள்கிட்ட காரியமாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், சரியா? கடவுள் தான் உங்களுக்கு எங்களை அனுப்பினவர் என்ன மாதிரிக்கு, இதை விட கவிதாஸ் அனுப்பினாண்டோ இல்லாட்டி நான் வந்தோண்டோ நிற்கக்கூடாது, சரிதானே? கடவுளுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். அடுத்து வந்து அந்த உதவி செஞ்சவங்களே நன்றி சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லாலும் பரவாயில்லை, சரிதானே? என்ன சந்தோஷமாக ரெஸ்ட் எடுவோம். நாங்கள் விளக்கிட போகிறோம், மறுபடியும் ஒரு பெரிய உதவியோடு உங்களை சந்திக்கிறோம், சரிதானே? அது மட்டும் நீங்கள் கால் பண்ணணும் மண்டியில் நாங்கள் ஹெல்ப் பண்ணால் நாங்களாம் கண்டிப்பாக வருவோம், சரிதானே? ஒரு 5-10 நாள் டைம் தாங்க. சில வேளை நாங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடும், வெளி மாவட்டங்கள் போனால் உங்களுக்கு அந்த வீடியோக்களில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவித்தல் நான் தருவேன். ஒன்றில் உங்களுக்கு அக்கௌண்ட்டு காசை போட்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டுன்னா நாங்கள் செய்வோம், சரிதானே? கட்டாயம் உங்களுக்கு கடையண்டா நான் டெவலப் பண்ணி தருவேன், சரியா? ஓகே தானே? அப்போ போயிட்டு வரட்டுமா? எப்போ வழி அனுப்புறேன்டான் இருக்கு இப்போட அண்ணன். நீங்கள் கொரோனாக்காங்க முதல் நன்றி சொல்லலையாண்டா கொஞ்சம் நீங்கள் ஒரே பிஸி தானே. என்னையை பற்றின ஒரு யோசனையில் இருந்துட்டா உண்மையிலே அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி என்று நான் சொல்லி விடுறேன், நீங்கள் சொல்ல புரியலன்னு பார்த்தேன். அக்கா வந்து உங்களை சாட்டை என்னண்டு அன்னைக்கு கஷ்டமாக இருக்குண்டு, அண்ணன் வந்து என்ன நினைச்சு அவள் கஷ்டப்படுறான்னு அப்படி சாட்டை மாறி சாட்டி கொண்டுக்க, சரி. ஆனால் என்ன தான் சாட்டினாலும் சந்தர்ப்பங்களை தவற விட்டால் அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது, சரி தானே? அதுதான் உண்மை. இதை வடிவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ வந்து அந்த நோர்வேல இருக்கக்கூடிய சாந்தியமாக அவங்களுக்கு நானுமே வந்து என் சார்பான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையிலே வந்துட்டு இவங்களை பார்க்கும்போது எனக்கு வறுமைன்னு தென்பட்டது. 3 பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆரோக்கியமான உணவில்லை, அண்ட் வந்து அண்ணாவுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான உடல்நலம் இல்லை, அக்காவுக்குமே நாளைக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் செய்ய காத்திருக்கிறா. ஸோ இப்படியான நிலைமையில் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு உதவி ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
என்னவோ வந்து அது கடவுளுக்கு தான் தெரியும். சரிதானேக்கா? ஓகே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரியா? இன்னும் சரிதானே? ஓகே, அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். இதெல்லாம் குடிச்சுட்டானே இந்த கோதாரிகள் எல்லாம் பாரு காரணம். ஒன்று காணுமாக்கா? அக்கா ஒன்று காணுமாக்கா? நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்க்கா. ரெண்டு காணும் அக்கா. அவன் வீடியோ நிப்பாடிதான் பிரச்சனை கொண்டு வாங்க. நாங்களும் அதே மாதிரி நிப்பாட்டிதான். அப்போ வந்து நாங்களும் அப்படிதான் வீடியோ காண்டி தான் போனான். அப்போ அக்கா வந்து உதவிக்கு கேட்ட அப்பால எங்களை வீடியோ பார்க்குற ஒரு அதுதான் சரியா. அப்போ எப்படி பிள்ளைகளை கூப்பிடுவோம் எடுப்போம். யாரு அவன் தானே சொல்கிறோம். அடா கல்லா. அப்போ உனக்கு என்னையே பிடிக்கா வரக்கூட நான் கிட்ட ராஸ்கல் தான் போனதான் எளிமையான சும்மா அதெல்லாம் யோசனை இருக்கு. அழும இப்போ கொஞ்சம் யோசனை ஆளுக்கு வீட்டு இருக்கிறேனே அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டோம்ப்பா. ஆத்தே மூமெல்லாம் பேத்துட்டுப்பா. எங்கள் பக்கத்தில் வாங்க எங்க ஓடி ஓடி வாங்க. அங்கே பாருங்க. என்ன பாரு டச்சா அங்கே அங்கே போட்டு இருக்கு. சரி வேணாம். ஓகே சரிதானே? படிக்க வந்தாங்க. சரியா போய் பாரம் போயிட்டேன். சரி தம்பி பாய். கைலாசன் நான் கொஞ்சம் தான் புரியுதா? கை விடுங்க கொஞ்சம் அடி வராது. கை விடுங்க. ரைட் ஓகே பாயா.